மிக சிறப்பானதொரு தலைமையுரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை ஐயா தமிழ்ச்செல்வர் அவர்களே, அவர்கள் இந்த தலைமையுரைக்காகவே ஒரு பெரிய ஒரு நூலினை ஆய்வு செய்து ஒரு ஆய்வுரையாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். 250 பக்கம் உள்ள ஒரு நூலினை இந்த தலைமையுரைக்காக ஆய்வு செய்தார்கள். அதிலிருந்து ஒரு பிழிவினைத்தான் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இப்ப இந்த வயதிலும் அவருக்கு 75 வயது, 78 வயது, 78 வயதிலும் ஒரு 2-3 நாட்களில் இவ்வளவு பெரிய புத்தகத்தை படித்து நமக்கு ஒரு ஆய்வுரையாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த கொள்கையின் மீது எந்த அளவிற்கு பற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு தலைமையை இன்றைக்கு உருவாக்கி இந்த நிகழ்விலே தலைமையை ஆற்ற வைத்திருக்கக்கூடிய அருமை ஐயா தாமோதரன் அவர்களே, ஐயா சேரலாதன் அவர்களே, இந்த நிகழ்வை கலந்து கொண்டு மிக அருமையான பாடல்களை பாடிய ஐயா பொற்சிலையன் அவர்களே, ஐயா தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்களே, அம்மா கலைச்செல்வி அவர்களே, தம்பி பெரியார் செல்வன் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டர்களே, நேரம் அதிகமாகிவிட்டதால் அனைவருடைய பெயரையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இந்து மதத்தின் புதிர்கள் என்ற தலைப்பிலே நான் ஏன் பேச துணிந்தேன் என்பதற்கு ஒரு சிறு காரணம்தான், வேறொன்றும் இல்லை. ஆனால் அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவா வரித்துக் கொள்ள நினைக்கிறது. அவர் இந்துத்துவவாதி என்று சொல்கிறது. அவர் RSS ஊர்வலத்தை பார்த்தார், RSS பாராட்டினார், RSS கொள்கைகளை புகழ்ந்தார் என்றெல்லாம் ஏராளமாக கதை விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது உண்மையா என்று பார்ப்பதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக நான் படித்தேன். அதில் எந்த இடத்திலும் RSS புகழ்ந்ததாக எந்த இடத்திலும் ஒரு சொல் கூட கிடையாது. RSS ஊர்வலத்தை பார்வையிட்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதே போல அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களிலே இன்று கிட்டத்தட்ட 37 தொகுதிகள் என்னிடத்திலே அரசாங்கம் வெளியிட்டத்திலே கிட்டத்தட்ட 28 தொகுதிகள் என்னிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நான் தேடி பார்த்தேன், அதிலும் எந்த இடத்திலும் கிடையாது. மற்றும் சில நூல்கள் அம்பேத்கர் எழுதியது என் கையில் இருக்கிறது, அதிலையும் தேடி பார்த்தேன். எந்த இடத்திலும் இந்து மதத்தையோ RSS-ஐயோ அல்லது அந்த RSS செயல்பாடுகளையோ பாராட்டியதாகவோ புகழ்ந்ததாகவோ எந்த இடத்திலும் ஒரு செய்தி கூட கிடையாது. ஒரு செய்தி அது இருக்கிறது. என்ன என்று சொன்னால், RSS-காரர்கள் சொல்வார்கள், என்ன சொல்ற, முகமதியர்கள் ஆயுத பலத்தை காட்டித்தான் அவர்களின் மதத்தை பரப்பினார்கள் என்று கூறுகின்றார்கள். அது RSS-காரருடைய செயல். அவர் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்காதவர்களையும் கிறிஸ்தவர்கள் சித்திரவை செய்தார்கள் என்று இந்துக்கள் ஏளனம் செய்கிறார்கள். ஆனால் இவர்களே நல்லவர்கள் எந்த மதத்தினர், நம் மரியாதைக்குரியவர் எந்த மதத்தினர், மோட்சத்தை அடையும் மொழி என்று எதை தாங்கள் முழு மனதோடு நம்பினார்களோ அதை பின்பற்றுமாறு விருப்பமில்லாத மக்களாக இருந்த போதிலும் அவர்களை கட்டாயப்படுத்திய கிறிஸ்தவர்களும் முகமதியர்களுமா, அல்லது அறிவொளியை மற்றவர்கள் அடைய முடியாதவர் மறைத்தவர்களும், அறியாமை என்னும் இருட்டறையில் மக்கள் தொடர்ந்து மூழ்கி கிடக்கும்படி செய்தவர்களும், தம்மிடமிருந்த அறிவையும் வழிவழி வந்த பெருமைகளையும் அவற்றை விரும்பி ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முன்வந்தவர்களுக்கு மறுத்த இந்துக்களா? முகமதியர்கள் நெஞ்சிறக்கமற்றவர்கள் என்றால் இந்துக்கள் அற்பர்கள். அற்பத்தனம் நெஞ்சிறக்கமற்ற தன்மையை விட கேவலமானது என தயக்கமின்றி கூறுவேன். நெஞ்சிறக்கமற்றவர்கள் என்று தயக்கமின்றி கூறுவேன் என்று சொல்கிறார். இது அவருடைய முதல் தொகுதியிலே பக்கம் 77 இருக்கிறது. அம்பேத்கருடைய எழுத்து பேச்சும் முதல் தொகுதியில 77 இருக்கிறது. அதே போல ராமனை வணங்கக்கூடியவர்களை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அந்த 37வது தொகுதியில் இருக்கிறது, கடைசி தொகுதியில. அதை இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. அவர்கள் நாவில் ராமநாமமும் கற்கத்தில் கூறிய வாளும் இருக்கின்றன. அவர்கள் முனிவர்களைப் போல் பேசுகிறார்கள், கசாப்புக்காரர்களைப் போல் நடந்து கொள்கிறார்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சக மனிதனை விலங்குகளோட கேவலமாக நடத்துகின்ற வேடதாரிகளின் நட்பு உங்களுக்கு வேண்டாம். எறும்புகளுக்கு ஒரு பக்கம் சர்க்கரை போடுவது, இன்னொரு பக்கம் சக மனிதர்களுக்கு குடிநீர் உரிமையை மறுப்பது, அவர்களை கொலையும் செய்வது என்று வாழும் வேடதாரிகளுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உறவால் என்னென்ன தீய விளைவுகள் ஏற்பட்டன என்பதை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்றார். இது 37ஆம் பக்கம், 37வது தொகுதி, 167ஆம் பக்கம். இதை சொல்லுகிறார். அதே போல இன்னொரு செய்தி, இந்து மதத்தை பத்தி சொல்லும்போது, இந்து மதம் ரொம்ப அர்த்தமுள்ளது, அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொல்லி கண்ணதாசன் எழுதினார். இன்னும் இருக்கிறவங்களாம் அதான் சொல்லிட்டு இருக்கான்.
இந்த மதம் உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதா? இன்னொன்னு சொல்லுவான், ஒரு நீதிபதி சொல்லிட்டாரு, இந்து என்பது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலேயே இந்த மதம் அர்த்தம் உள்ளதா, அது ஒரு வாழ்க்கை நெறியா என்பதற்கு அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்து மதத்தின் புதிர்கள் என்ற நூலிலேயே சொல்லுகின்றார். அதை 37வது தொகுதியிலும் சொல்லுகின்றார். திருமூர்த்தி தத்துவம் என்ற தலைப்பிலே அவர்கள் பேசுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, கடவுள்கள், கடவுளுடைய மனைவிகள், கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், 3 பேரும், 3 பேருடைய மனைவிகள் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி. இந்த 3 பேர்கிட்டையும் நாரதன் வர்றான். நாரதனுடைய தொழிலே கடகம் செய்வதுதான். அவன் திருலோக சஞ்சாரி, 3 லோகத்தையும் சுத்திக்கிட்டே வருவானா. ஒரு நாள் வர்றான், இந்த சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி கிட்ட வர்றான். பார்வதிட்ட 3 பேர்கிட்டையும் உலகத்திலே கற்பில் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறப்ப நாங்க தான் சொல்றாளுங்க. நாரதர் என்ன பண்றான், நீங்க 3 பேரும் கற்புள்ளவங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்க என்னென்ன அந்த உபச்சாரத்தனம் பண்ணாங்க, ஒழுக்கக்கேட நடந்தாங்கிறத எடுத்து சொல்றான். சொன்னவன், அப்படியா, இது என்ன எங்களையே நீ இழிவுபடுத்துற, அப்ப யார் உண்மையான கற்புள்ள அப்படிங்கிறப்ப அத்திரி முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி அனுசூயை, அந்த அனுசூயை தான் உண்மையான கற்புள்ளவள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன உதாரணம் கேட்கிறப்ப, உங்களால அந்த இரும்பு கடலையை வறுக்க முடியாது, அவ இரும்பு கடலையை வறுத்து கொடுப்பா, அப்படிங்கிற நாங்க வறுத்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க. இவங்க கொடுக்குறான் இரும்பு கடலையை அவனால வறுக்க முடியும், அவளை இங்க 3 பேரால வறுக்க முடியல. அதை கொண்டு போய் அனுசூயாட்ட கொடுக்கும்போது அவ வறுத்துட்டா. இதுவே கற்பனை. இரும்பால கடலை இருக்குமா, அதை வறுக்க முடியுமா, அதெல்லாம் கற்பனை. ஆனா அனுசூயா வறுத்து கொடுத்துட்டான்னு அவ கற்பை நிரூபித்து விட்டாள் என்று சொல்லி இங்க நிரூபிக்கிறான். உடனே இவங்களுக்கு கோபம் வருது, பொறாமை. நாம 3 பேரும் கற்புள்ளாதவங்க இருக்கும்போது அவன் மட்டும் இப்படி கற்புள்ளவளா இருக்க முடியும், அவ கற்புள்ளவளா இருக்கக்கூடாது, அவளுடைய கற்பை கெடுக்கணும் என்று 3 பேரும் கடவுள்கள் இவங்க சதி பண்றாங்க. அவ கற்பை கெடுக்கிறதுக்கு யாரை அனுப்புறாங்கன்னா, அவங்க கணவர்களே அனுப்புறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேரையும் அனுப்புறாங்க. நீங்க போங்க 3 பேரும், அவர்களால எங்களுக்கு அவமானம், அவளால எங்களுக்கு அவமானம், அவ கற்புள்ளவளா இருக்கா, நாங்க கற்புள்ளாதவளா இருக்கும்போது எங்களுக்கு அவமானமா இருக்கு, அவளுடைய கற்பை போய் கெடுத்துட்டு வரணுங்க. இந்த மானங்கட்ட பயிலும் என்ன பண்ணணும், அப்படி போங்கடி தேடி வச்சிருக்கீங்களா, நீங்களே கற்புள்ளாதவளா இருக்கும்போது நோட்டியாடி கற்பை கெடுக்க சொல்லின்னு சொல்லணுமா இல்லையா, இவரோட தூக்கி போட்டு மிதிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு இருக்கிறவன் மிதிப்பான். கடவுள்கள் மனிதன் தூக்கி போட்டு மிதிப்பான், இவ கடவுள்கள். உடனே நேரா அந்த அனுசூயாட்ட போறாங்க, போய் பிச்சைக்கார வடிவத்துல போறாங்க. அங்க போனவொடனே அந்த முனிவர் இருக்காரு, முனிவர் ஏதோ காரணம் சொல்லி வெளியே அனுப்புறாங்க. என்ன வேணும்னு கேட்கிறப்ப எங்களுக்கு பிச்சை சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது அவ சாப்பாடு தயார் இருக்கிறான். அவ சாப்பாடு பரிமாற வரும்போது, நீங்க எந்த வடிவத்துல வந்தா நாங்க சாப்பிட மாட்டோம், நீ முழு உடை அணிஞ்சிருக்கிற, நிர்வாணமா நீ எங்களுக்கு உணவு அளிக்கணுங்கிறார். இந்த 3 பேர் சொல்றான் மானங்கட்ட பயிலுவா. அவளும் என்ன பண்றா, பிராமணர்கள் எதை கேட்டாலும் மறுக்கக்கூடாது, பிராமணர்கள் கேட்பது செய்யணுங்கிற அந்த அடிமை புத்தி உள்ளவ. அவ என்ன பண்றா, உடனடியாக சரி பரவாயில்லன்னு சொல்லி அவன் நிர்வாணமா அவங்களுக்கு சாப்பாடு போடுறான். சாப்பாடு போட்டு இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க மானங்கட்ட பயிலுவா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த முனிவர் வந்துடுறாரு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கதையில ஒரு இடத்துல அப்படி சொல்றாரு, இன்னொரு இடத்துல 3 பேரும் அவங்க அந்த அனுசூயாவோட உல்லாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத்திரி முனிவர் வந்துடுறாரு. அத்திரி முனிவர் வந்தோடனே அனுசூயா என்ன பண்றா, அந்த 3 பேரையும் குழந்தை ஆக்கிடுறான். குழந்தை ஆக்கணும்னா 3 குழந்தை வீட்டுல படுத்திருக்கு. யாரு குழந்தைங்கிறப்ப நம்ம குழந்தைங்கிறா. அப்ப மானங்கட்டவன் என்ன பண்றான், நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த 3 குழந்தையும் ஒரு தொட்டில போடுறான். தொட்டில போடும்போது அந்த 3 உருவமும் 3 உடலும் ஒன்னா சேர்ந்தது, தலை மட்டும் 3ஆ இருக்கு. திரிமூர்த்திகள். திரிமூர்த்தி அப்படின்னு ஒரு கடவுளை கும்பிடுறாங்க. அது அந்த குழந்தைக்கு பேரு தத்தாத்திரேயான்னு வைக்கிறாங்க. தத்தாத்திரேயா அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லணும். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பார்ப்பனர்கள் பல கோத்திரம் சொல்லுவான். கவுடிலிய கோத்திரம், காசிபர் கோத்திரம், கௌதம கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்பான். இந்த தத்தாத்திரேயா கோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தத்தாத்திரேயர் பிறந்தது இந்த மாதிரி தான். அந்த தத்தாத்திரேயா கோத்திரத்தை ஒரு தலைவர் சொன்னாரு. எங்கன்னா அதாவது ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு தலைவர் வணங்க போறாரு. வணங்க போனா அங்க பாப்பா என்ன பண்ணுவோம், அங்க எல்லாம் போனோடனே பேரை கேட்பான், ஊரை கேட்பான், உண்டு கோத்திரம் என்னன்னு கேட்பான். கோத்திரம் என்னன்னு கேட்டவுடனே இவர் என்ன பண்றாரு, உடனே நான் தத்தாத்திரேயா கோத்திரங்கிறார். உடனே அவன் பூஜை பண்ணி கொடுக்குறான். இது பத்திரிகையில செய்தி வந்தவுடனே இங்க இருக்கிற பத்திரிகைக்காரன் பூரான்
தமிழ்நாட்டில் உள்ள தினமலர் பெரிய கட்டுரையே வருது. அப்படி சொன்னது யாருன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் நான் தத்ராத்தேய கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து தினமலர்ல விரிவான கட்டுரை எழுதலாம். எப்படி இவர் தத்தாத்திரேய கோத்திரம்? இவங்க அப்பா வந்து பெரோஸ் காந்தி, அவர் வந்து பார்சி மதத்தை சேர்ந்தவர். இவங்க தாத்தா, இவங்க அம்மா வந்து இப்படி, அவங்க பாட்டி இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி எழுதிட்டு இவங்க தத்தாத்திரேய கோத்திரம் சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாதுன்னு சொல்லி அவன் வந்து மீண்டி முழக்கிறான். அப்ப இந்த கோத்திரத்தெல்லாம் அவன் கௌரவமா நினைக்கிறான். அந்த கோத்திரங்கிறது எவ்வளவு கேவலமானங்கிறது இப்படி சொல்றாரு. அம்பேத்கர் அவர்களே சொல்றாரு. இதுதான் திருமூர்த்தின் தத்துவமா? இது கடவுளுடைய யோக்கியதையா? ஒரு பெண் கடவுள் இன்னொரு சாதாரண பெண் கற்போட இருக்கிறானே அதுக்கு பெருமைப்படணுமா வந்து கோவப்படணுமா? போய் கற்பை கெடுத்துட்டு வான்றா. இவனுக்கு வெக்கமான சூடு சொல்றா போவானுங்களா? இதுதான் அர்த்தமுள்ள இந்த மதமா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எவனா இருந்தாலும், கண்ணதாசன் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க என்ன தாசனா இருக்கட்டும், சொல்லுங்கடா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கற்புள்ள பெண்ணை ஒரு கெடுத்துட்டு வர சொல்ற ஒரு கடவுள், பெண் கடவுள். அந்த கடவுள்களும் போய் அந்த பெண்ணை கெடுக்கிறான். அதன் மூலமா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இது அர்த்தம் உள்ளதா? இதுக்கு என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. எத்தனையோ தத்துவங்கள் சொல்றீங்களா? அது கதையை பார்க்காதீங்க, அதுல உள்ள தத்துவத்தை பாருங்க. என்ன தத்துவம் இருக்கு இதுல? ஒரு தத்துவம் கிடையாது. அதை விட இது வாழ்க்கை நெறிங்கிறான். இந்த வாழ்க்கை நெறியை இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கணுமா? இதுதான் அதுக்கு தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய நூல் நாம் எடுத்துக்கொண்டதற்கான முக்கியமான தலைப்பு. அது இந்து மதத்தின் புதிர்கள்ல இதையும் ஒரு புதிராக அவர் வந்து சொல்றார். அது மாத்திரமல்ல, நான் வந்து இந்து மதத்தின் புதிர்கள்ல இதுவரைக்கும் 2 சொற்பொழிகள் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 11 புதிர்களை பத்தி பேசியிருக்கிறோம். இப்ப 12வது புதிர்ல இருந்து நம்ம பேசலாம்னு இருக்கோம். 12வது புதிர்ல வந்து பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் ஏன் கடவுள்களை அரியணையிலிருந்து இறக்கிவிட்டு பெண் தெய்வங்களை அரியணையில் அமர்த்தினார்கள்? இது அம்பேத்கர் கேட்கிறார். முதல்ல வந்து வேத கடவுள் இருந்தாங்க. வேதத்துல வந்து இந்திரன், வாயு, சோமன், அக்னி இவங்களாம் இருந்தாங்க. அவர்களை இறக்கிட்டு புராண கடவுள்களான சிவன், பிரம்மா, விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த கடவுள்களையும் இறக்கிட்டு பெண் தேவைகளை முன்னிலைப்படுத்துறாங்க. வேதத்துல வந்து கடவுள் இருந்தாங்க, அந்த கடவுள்களுக்கு மனைவி இருந்தாங்க. அவங்களும் கடவுள்களா வணங்கப்பட்டாங்க. இந்திரனுக்கு மனைவி இந்திராணி என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு கடவுளும் இருந்தாங்க. அந்த கடவுள்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்துல பிருத்திவி, அதிதி, திதி, இந்திராணி, உஷா, சூர்யா, வர்ணி, சோதகி இப்படி பல கடவுள் இருந்தாங்க. இவங்க எப்படி கடவுள் ஆனாங்கன்னா கடவுள்களை மணந்ததால் அவர்கள் கடவுள். வேற எந்த மதத்திலையும் பெண் கடவுள் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ கடவுள் வந்து மனம் செய்யல, திருமணம் செய்யல. முஸ்லிம்கள் திருமணம் செய்யல. ஆனா இந்து கடவுள்கள் எல்லாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த வேதத்துக்கு பிறகு வந்த புராண கடவுள்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து பெண் கடவுள்கள் அவங்களும் வலிமை மிக்கவர்களாக ஆகுறாங்க. அந்த பெண் கடவுள்களை வலிமை மிக்கவர்களாக ஆக்கியதுல அந்த பிரம்மா, அந்த லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரும் முதல்ல சமமா இருக்கிறதாக சொல்றான். சம ஆற்றல் உள்ளவர்களாக, சம சக்தி படைத்தவர்களாக இருப்பதாக சொல்றான். அந்த 3 பேருமே பின்னால சண்டை போட்டுக்கிறாங்க. யார் பெரியவங்க? நமக்கெல்லாம் தெரியும், சினிமாவெல்லாம் காட்டுவாங்க. சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் பெரியவங்க? கல்வி கடவுள் பெருசா, செல்வத்து கடவுள் பெருசா, வீரத்து கடவுள் பெருசான்னு சொல்லி கல்வியா, செல்வமா, வீரமானு பாட்டெல்லாம் வரும். அதுல ஊமையன் பேசுவான், ஏழை வந்து பணக்காரனாவான், அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரி வந்து ராணியாவா, இதெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் சினிமா, இது புராணத்துல வரக்கூடியத சினிமாமா எடுக்கலாம். இந்த மாதிரி கடவுள்களுடைய சண்டை இருக்கும். அவங்களையே பாத்தீங்கன்னா வந்து பார்வதி தான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த லட்சுமி சரஸ்வதியும் தனியா ஒரு சாகசம் முன்னதாக எங்கேயும் இல்லை. ஆனா பார்வதி வந்து மிகப்பெரிய சாகசம் பண்றா. பார்வதிக்கு பல பேர் உண்டு, துர்க்கை, காளி, இது மாதிரி பல பேர்கள் உண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடவுள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுக்கெல்லாம் இல்லாத சக்தி அவளுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு கதையை சொல்றான். இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையை மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா 2 அரக்கர்கள் இருக்காங்க, அசுரர்கள். இந்த 2 அசுரர்கள், இந்த சும்பன், நிசும்பன் 2 பேரு. அந்த 2 பேரும் வந்து இரவா வரம் வேண்டும் என்பதற்காக சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அந்த சிவன் வரம் தர மாட்டேங்கிறான். வரம் தர முடியாது, இந்த இரவா வரத்தை நான் என்னால தர முடியாதுன்னு சொல்றான். 1000 வருஷம் தவம் இருக்கிறாங்க, முடியாதுன்னு சொல்றான். முடியாதுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் ஒரு 800 வருஷம் தலைகளான்னு தவம் இருக்கிறாங்க. தலைகளான்னு தவம் இருந்தா இவர் தவ வலிமையை பார்த்துட்டு
மற்ற முனிவர்கள் வந்து மற்ற தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இவனை வந்து எப்படியாவது கெடுக்கணும், தவத்தை கெடுக்கணும்னு சொல்லி தேவலோகத்து அப்சரசர் அங்க இருக்கவே இருக்கிறது மோகினிகள், மோகினி அவதாரத்தை வச்சுதான் நம்முடைய முன்னோர்களை வந்து வீழ்த்தி இருக்கிறான். அந்த அசுரர்களிடத்துல 2 மோகினிகளை அனுப்பிச்சு விடுறாங்க. அனுப்பிச்சு விட்டோன்னா அந்த அந்த மோகினியோட அழகில மயங்கி அந்த அசுரர்கள் 2 பேரும் தவத்தை விட்டுட்டு அவங்க கூட 500 வருஷம் குடும்பம் நடத்துறாங்க. 500 வருஷம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. இன்னும் 1000 வருஷம் முதல்ல தவம் இருக்கிறான், அப்புறம் 800 வருஷம் தவம் இருக்கிறான், அப்புறம் மறுபடியும் வந்து 500 வருஷம் இவங்க கூட குடும்பம் நடத்துறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை, எத்தனை ஆண்டு வயசு? கற்பனை தானே அள்ளி விடுறான், எதை வேணாலும் அள்ளி விடலான்னு அவுத்து விடுறான். அது 500 வருஷம் குடும்பம் நடத்துன பிறகு அவங்களுக்கு மறுபடியும் சொரணை வருது. ஐயா, நாம வந்து இந்த பொண்ணுக்காக நம்ம வந்து தவம் இருக்கலையே, நம்ம இரவா வர வேண்டிதானே நம்ம வந்து தவம் இருந்தோம்னு சொல்லி மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தவம் இருக்க ஆரம்பிக்கிறப்ப எப்படி தவம் இருக்கிறான்னா, தலைகளன்னு வந்து கீழே நெருப்பை கொளுத்தி விட்டு அந்த சதையெல்லாம் அப்படியே நெருப்புல வந்து உருகி விழுவுது, கொழுப்பெல்லாம் விழுவுது. அந்த அளவுக்கு இருக்கிறான். அப்புறம் வந்து எலும்பு சதை எல்லாத்தையும் வெட்டி அதுல போடுறாங்க. அதுக்கு பிறகும் வந்து அவன் இறங்கி வரல. அப்புறம் கடைசியில வந்து சிவபெருமான் இறங்கி வந்து, உங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து தவம் இருக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு வரம் தர்றேன், நீங்க இரவா வரம் நீங்க உங்களுக்கு தர்றேன், ஆனா உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணாலதான் சாவு வரும், வேற யாரும் உங்களை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இந்த இரவா வரம் வந்ததுனால வந்து அவர்கள் என்ன பண்றாங்களாம் வந்து, புராணத்துல எல்லாம் செய்வான், ஒரு அசுரனுக்கு வந்து நல்லா இரவா வரம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவான், தேவர்களை கொடுமைப்படுத்தினதாக எழுதி வைக்கிறான். தேவர்கள் முனிவர்கள் அவங்க ரிஷிகள் எல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு மிகப்பெரிய பலசாலியாக வளம் இருக்கிறார்கள். இவங்களை ஒழிக்க முடியல, என்ன பண்றதுங்கிறப்ப அந்த தேவர்கள் மறுபடியும் போய் சிவன்கிட்டயே சொல்றாங்க, என்னையா நீ இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்ட, அதனால இந்த தேவர்கள் இந்த 2 அசுரனும் சேர்ந்துக்கிட்டு எங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், இவனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, மற்ற இந்திரன்ல இருந்து சந்திரன்ல இருந்து எல்லா பயிலும் அங்கே போய் நிற்கிறான். சிவன் வந்து நான் தான் வரம் கொடுத்தேன், ஆனா என்னாலே அழிக்க முடியாது, நீங்க போய் எதுக்கும் பார்வதி கிட்ட கேளுங்க அப்படிங்கிறான். நேரம் இந்த பயில பூரா பார்வதி கிட்ட போறாங்க. பார்வதி கிட்ட போனோன்னா அவன் என்ன பண்றா, சரி நான் வந்து அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றான். வர்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ வந்து ஒரு அழகான பெண் வடிவெடுத்து அங்க போறா. அந்த 2 அரக்கருடைய அரண்மனைக்கு பக்கத்துல போறா. அவங்களுடைய காவலாளிகள் பார்க்குறானுங்க. இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்தோன்னா அவன் என்ன பண்றான், நேரா மன்னட்ட போய் சொன்னாங்க, ஒரு அழகான பெண் வருது, அந்த பெண்ணை நீங்க வந்து மணக்கணும் அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்றான், அதுக்கு தூது அனுப்புறான். அவன் முடியாதுங்கிறப்ப இவங்க வந்து மன்மதன் எல்லாம் அனுப்பிச்சு மன்மத போதையெல்லாம் ஏத்துறாங்க. அதுக்கு பிறகு அந்த தேவர்கள் ஒவ்வொரு அரக்கர்களும் வரும்போது அரக்கர்களை வந்து இவ கொல்றான். கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து கடும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது அடிக்க அசுரர்கள் வந்துகிட்டே இருக்காங்களாம். ஒரு அசுரன் சாவுறான், அவனுடைய ரத்தத்துல இருந்து நிறைய ஒவ்வொரு துளிக்கும் ஒரு அசுரம் வந்துகிட்டு இருக்கான். என்னடா இவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்கிறப்ப ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா, இந்த பார்வதிக்கு துர்க்கைக்கு. அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான், அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சிடுறான். அதனால வந்து மேலும் வந்து அசுரர்கள் புறப்பட்டு வராம இருக்கான். கடைசியில் அந்த 2 அசுரர்களையும் அடிக்கிறான். இந்த பிரம்மா விஷ்ணு சிவனால அழிக்க முடியாததை பார்வதி அழிக்கிறதாகவும் துர்க்கை அழிப்பதாகவும் இந்த கதையில் வருது. இதைத்தான் அம்பேத்கர் கேட்கிறார், இது என்ன, இதுக்கு என்ன காரணம்? ஒரு கடவுள்களை இந்து மதத்தினுடைய ஆண் கடவுள்களை சக்தி இல்லாதன்னு சொல்லிட்டு பெண் கடவுள்களை எதுக்காக வந்து இப்படி வந்து படைக்கணும், எதற்காக பெண் கடவுள்களை அரியணையில் அமர்த்தினார்கள், இந்த கேள்வி கேட்கிறார். இது கேட்டு இது ஒரு பெரிய புதிர். பெண் தெய்வங்கள் மிகப்பெரிய ஒரு புதிராக இப்படி கோழைகளான கடவுளிடம் என்ன வல்லமை இருக்க முடியும், அவர்களிடம் வல்லமை இல்லை என்றால் அதை தங்கள் மனைவிகளுக்கு எப்படி கொடுக்க முடியும், பெண் தெய்வங்களிடம் சக்தி இருப்பதால் அவர்களை வழிபட வேண்டும் என்று கூறுவது புதிர் மட்டுமல்ல, பொருந்தாத பொருளற்ற கூற்றுமாகும். சக்தி கொள்கை ஏன் உருவாக்கப்பட்டது என்பதற்கு விளக்கம் தேவைப்படுகிறதுங்கிறார். இந்த விளக்கத்தை யாராவது கொடுத்திருக்கிறானா? ஒரு பாப்பானு இது வரைக்கும் கொடுக்கல. இந்த அம்பேத்கரை தான் இவர்கள் வந்து இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எதற்காக? இந்த அம்பேத்கருடைய கொள்கையெல்லாம் மக்கள் மத்தியில் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. அடுத்த வந்து புதிர் எண் 13 அகிம்சை என்ற புதிர் அப்படின்னு சொல்றாரு. இந்த அத்தியாயத்துல ஆரியர்கள் ஒரு சூதாடும் இனத்தினர் என்றும்
அதற்கென தனியாக தொழில்நுட்ப சொற்கள் உருவாக்கப்பட்டிருந்தது என்கிறார். 4 யுகம் என்று சொல்லப்படுகிற சூதாட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பகடைகளின் பெயர்களாம். அதாவது திரேதாயுகம், துவாபரம், கலியுகம் 4 சொல்றான் இல்லையா? இந்த 4 யுகம் என்னன்னா அவங்க வந்து சூதாட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பகடைகளின் பெயர்களாம். நமக்கு என்ன சொன்னா 4 இப்ப நடக்கிறது கலியுகங்கிறான். இப்போ 4 யுகம் என்று சொல்லி அந்த சூதாட்டத்திலே அவர்கள் வந்து பயன்படுத்திய பகடைங்கிறான். அந்த சூதாட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கிறது. ஆரியர்கள் வைத்திய பந்தயங்களுடன் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிறார். மற்ற இடங்களும் நடந்திருக்கு. ஆனா ஆரியர்கள் எதெல்லாம் வச்சு சூதாடி இருக்கிறான். அதோட ஒப்பிடும்போது வேற எதுவும் வந்து அதுக்கு ஈக்குவல் கிடையாதுங்கிறார். நலமன்னன் தன் ராஜ்யத்தை பந்தயமா வைத்து இழந்தான். பாண்டவர்கள் ராஜ்யத்துடன் மனைவி துரோபதியும் வைத்து பஞ்சயமாத்து சூதாடி இருந்தனர். அப்படி பால் உறவை தடை செய்யாத ஒரு காலமும் இருந்தது. யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம், யார்கிட்ட வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம். இப்படி ஒரு காரியமெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, ஆரியர்களிடம் இருந்திருக்கிறது. அதுபோல குந்தியை பற்றி சொல்றாரு. குந்தி தேவி யார் மூலம் வேண்டுமானாலும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பாண்டுவை கூறுகிறான். பாண்டு யாரு? பாண்டவருடைய அப்பன். பஞ்ச பாண்டவர்னு சொல்றாரு. தர்மன், பீம, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இவங்க யாருடான்னா 5 பேரும் பாண்டுவுக்கு பிறந்தவங்கிறான். உண்மையிலேயே பாண்டுவுக்கு பிறந்தனா கிடையாது. ஒருத்தன் கூட பாண்டுவுக்கு பிறக்கல. ஏன்னா பாண்டுவுக்கு ஒரு சாபம் இருக்கு. யாரோ ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து தொட்டா தலை சுக்குநூறா வெடிச்சிடும். அது ஏற்கனவே அந்த கதையெல்லாம் சொன்னா உருவா போகும். ஆனாலும் 2 பொண்டாட்டி. இவன் எந்திரிச்சு நிக்க முடியல, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி இவன் ஒரு பெண்ணை தொட முடியாது, தொட்டா தலை சுக்குநூறா வெடிச்சிடும். ஆனா 2 பொண்டாட்டி கட்டுறான். குந்தி, மாத்திரை 2 பேரையும். இந்த குந்திக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ணனை பெற்றா. வயசுக்கே வரல. வயசுக்கே வராம இருக்கும்போது சூரியனை நினைச்சு ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். சூரியன் வர்றான். சூரியன் வந்து அந்த வயசுக்கு வராத பெண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறான். அது காது வழியா பிறக்குது. காது வழியா பிறந்ததுனால கர்ணன்கிறான். கவச குண்டலத்தோட பிறந்தாருங்கிறான். அந்த கர்ணனை கொண்டு போய் ஆத்துல விட்டுறான். இப்ப பாண்டு வந்து இங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண பிறகு என்ன பண்ணா, இவனுக்கு ஒரு கவலை. நமக்கு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லைன்னா நம்முடைய குடும்பம் எப்படி விருத்தி அடையும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்படும்போது குந்திகிட்ட சொல்றான், வந்து நம்முடைய தர்மங்கள்ல இருக்கு, நம்முடைய பங்காளிகளுடைய 7 தலைமுறைக்கு உட்பட்ட பங்காளிகளோட போய் நீ குழந்தை பெற்றுக்கலாம்னு இருக்கு, நீங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்குங்கன்னு சொல்றான். அவ குந்தி என்ன சொல்றா, எனக்கு இதெல்லாம் பத்திலாம் கவலை இல்லை, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அதன் மூலமா நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மந்திரமா சொல்லி தர்மன், அர்ஜுனன், பீமன் இவரெல்லாம் வந்து கல்யாணம் பெற்றெடுக்கிறா. அப்புறம் சக்காலத்திக்கு சொல்றா. சக்காலத்தியும் நகலன் சகாதவனை பெற்றெடுக்கிறாங்க. இப்படி இந்த ஒழுக்கக்கேடு வந்து இதில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்று வந்து அந்த பாண்டு வந்து கூறுவதை சொல்லுகிறார். அதே போல உறவு முறையே இல்லை. சகோதரன் சகோதரியோட வந்து உறவு கொள்ளலாம், தாய் மகனோட உறவு கொள்ளலாம். உபச்சாரம் தாராளமாகவும் மிக மோசமானதாகவும் நடைபெற்று வந்தது அப்படிங்கிறார். விலங்குகளுடன் உறவு வச்சிருக்கானா, வெக்கக்கடா இருக்கு பாருங்க. அதாவது உறவு முறை இல்லாம யார்கிட்ட வேணாலும் உறவு வச்சுக்கிறான். அதோட விலங்குகளோட உறவு கொள்ளும் வழக்கம் இருந்தது. மது அருந்துவது ஆரியர்களின் மத கடமையாக இருந்தது. பிராமண, சத்திரிய, வைசியர்கள் சோபபானம் குடிக்கலாமா, சூத்திரர்கள் அதை குடிக்கக்கூடாதான். அவங்க வந்து சுறாபானம் குடிக்கலாமா, இப்படி எழுதி வச்சிருக்கிறான். ஆரியட பெண்களும் குடித்தார்கள். மது அருந்துவது பாவமாகவோ தீய வழக்கமாகவோ கருதப்படவில்லை. யஜுர்வேதம், ஓ சோமதேவா, சுறாபானத்தில் ஊக்கம் பெற்று தேவர்களை மகிழ்விப்பாயாக, வேள்வி செய்பவனுக்கு சுவையான உணவும் பிராமணனுக்கும் சத்திரனுக்கும் ஊக்கம் கொடுப்பாயாக என்று ஸ்லோகம் வருகிறது. ராமனும் சீதையும் மது குடிச்சதாகவும் உத்தரகாண்டத்தில் இருப்பதாக அம்பேத்கர் சொல்றாரு. அது ராமன் ஒரு ராமன் கிருஷ்ணன் புதிர்ங்கிறதுல இன்னும் விரிவாக எழுதுறாரு. இதுல சுருக்கமா சொல்றாரு. அதே போல மகாபாரதம் உத்தியோக பருவத்தில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மது அருந்தியதாக கூறப்பட்டுள்ளது. பண்டைய ஆரியர்கள் மட்டும் மாமிசத்தை உண்பவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு, பண்டைய ஆரியர்கள் மாட்டு மாமிசத்தை உண்பவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளதாக அம்பேத்கர் கூறுகிறார். மாட்டு மாமிசத்தை தின்றுருக்கான். இன்னைக்கு என்ன கோமாதான்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு யார் மாட்டு மாமிசம் தின்னாலும் அதை கொள்றான் என்று சொல்லி இந்த புதிர் எண் 13 இதுல வந்து அந்த கட்டுரை முற்று பெறவில்லை என்று சொல்லி அதிலேயே முடிச்சிருக்கிறாங்க. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதே போல புதிர் எண் 14 அகிம்சையிலிருந்து மீண்டும் இம்சைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. இதுல வந்து மது தயாரிக்கும் முறையே விரிவாக சொல்றாங்க. மதுபானத்தை அருந்தாமல் பிராமணன் ஒருபோதும்
ஞானத்தை அடைய முடியாது. காயத்ரியை ஜெபிப்பதால் மட்டும் ஒருவன் பிராமணன் ஆகிவிட முடியாது. மது அருந்துவதால் மட்டுமே ஒருவன் தேவநிலை அடைய முடியும் என்று தந்திரமறை வழிபாட்டில் கூறப்பட்டுள்ளதாக அம்பேத்கர் கூறுகிறார். இது புதிர் எண் 14. பிராமணர்கள் மனு தடை செய்திருந்த மதுக்குடியையும் மாமிசம் உண்பதையும் ஏன் மீண்டும் தொடங்கினார்கள்? இது ஒரு புதிர் என்கிறார் அம்பேத்கர். இது 14வது புதிர். அது மாதிரி 15வது புதிர் பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் எப்படி ஒரு அகிம்சை கடவுளை இரத்த வெறி கொண்ட பெண் தெய்வத்துக்கு மனம் செய்வித்தார்கள். கடவுள்ல பார்த்தீங்கன்னா சிவனை அன்பே சிவம் பாய்ங்க. நம்ம தொண்டர்கள் ஐயா சூரலத்து சுப்பையா போட்டோம்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அன்பே சிவம்ங்கிற அவங்க கையில் இருக்கிற சூழாயுதம் வேர்க்கடலை தோண்டவான்னு எழுதி வைப்பானான். ரொம்ப வேடிக்கையா. அப்ப சிவனை ஒரு அகிம்சை கடவுளா சொல்றான். அந்த அகிம்சை கடவுளுக்கு யாரை மனைவியாக ஆக்கினார்கள்? துர்க்கையை, காளியை கடவுளாக்கி இருக்கிறான். அந்த காளி வழிபாட்டில அந்த துர்க்கை மிகப்பெரிய ஒரு ரத்த வெறி பிடித்த கடவுளாக இருக்கிறான். இந்த அத்தியாயம் முழுக்க சிவனின் மனைவியான காளிக்கு எந்தெந்த விலங்கை எப்படி பலியிட வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதனால் காளி தேவி மகிழ்ச்சி அடைந்து என்னென்ன நன்மையை செய்வாள் என்று கூறப்பட்டுள்ளது. விலங்குகள் மாத்திரமல்லாது மனிதனும் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சில விலங்குகளை பலி கொடுக்க கூடாது என்றும், பிராமணர்களை பலியிடக்கூடாது என்றும், அதே நேரத்தில் மற்ற மனிதர்களை பலியிடலாம் என்றும் காளி புராணம் சொல்வதாக கூறப்படுகிறது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது காளி சிவனின் மனைவியாகும். சிவன் விலங்கு பலியை ஏற்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு காலத்தில் விலங்கு பலியை உண்டு வாழ்ந்தார் என்றும், இப்போது சிவன் விலங்கு பலியை ஏற்பதில்லை. சிவன் வழிபாட்டில் அகிம்சை தத்துவம் ஏற்கப்பட்டது. அகிம்சை கடவுளான சிவனுக்கு இரத்த வெறி கொண்ட காளியை ஏன் மனம் முடித்து வைத்தார்கள் என்பது புரியாத புதிர் என்கிறார் அம்பேத்கர். பிராமணர்கள் ஏன் இப்படி ஒரு செயலை செய்தார்கள் என்று அம்பேத்கர் கேட்கிறார். இது காளிக்கு எப்படியெல்லாம் பலியிடுறாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவாகவே எழுதுறாரு. இதெல்லாம் நம்ம நேரங்கிறது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கல்கத்தா காளி கோயில்ல நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் காளி தேவியை திருப்தி செய்வதற்காக பலியிடப்படுகின்றன. இன்னைக்கும் பலியிடப்படுகிறதாம். ஒரு காலத்தில் மனிதர்களும் பலியிடப்பட்டார்களாம். இப்போதும் கூட காளியை திருப்திப்படுத்த மனிதர்களை பலியிடுவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சிவன் அகிம்சை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு இரத்த வெறி கொண்ட கடவுளை ஏன் மனம் செய்வித்தார்கள் என்று அம்பேத்கர் கேட்கிறார். இதற்கு பதில் இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா, இந்து மதத்துல பாத்தீங்கன்னா 4 வர்ணம். இந்த 4 வர்ணம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிச்சயமான கருத்து இல்லைங்கிறார். நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறோம், இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, பிரம்மாவுடைய முகத்திலே பிராமணன் பிறந்தான், தோளிலே சத்திரியன் பிறந்தான், தொடையிலே வைசியன் பிறந்தான், காலிலே சூத்திரன் பிறந்தான் என்று அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்ததுல இந்த 4 வர்ணம் இப்படி இந்த ஒரு முறையில மட்டும் வந்ததாக சொல்லலை. ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. ருக்வேதம் ஒரு மாதிரி சொல்லுகிறது, யஜுர்வேதம் ஒரு மாதிரி சொல்லுகிறது, அது மாதிரி மகாபாரதம் ஒரு மாதிரி சொல்லுகிறது, ராமாயணம் ஒரு மாதிரி சொல்லுகிறது. மிக விரிவாக அதுல சொல்றாரு. அதுபோல நமக்கு பாத்தீங்கன்னா சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம்ங்கிறான். பிரம்மா 4 வர்ணத்தையும் படைத்ததாக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் யார்? கிருஷ்ணன் சொல்றாரு. கிருஷ்ணன் தான் 4 வர்ணத்தையும் படைத்ததாக சொல்றாங்க. அப்ப இந்த கடவுள்களே பாத்தீங்கன்னா, யாரு பிரம்மா படைச்சானா 4 வர்ணத்தை? கிருஷ்ணன் படைச்சானா? அதே போல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி புருஷ அப்படிங்கிற ஒருத்தன் தோன்றான். புருஷ அப்படிங்கிறவன் அந்த புருஷனுடைய வாயிலிருந்து பிராமணருக்கும், தோளிலிருந்து சத்திரியர்களும், தொடையிலிருந்து வைசியர்களும் பிறந்ததாகவும், காலிலிருந்து சூத்திரர்களும் பிறந்ததாகவும் சொல்றாங்க. அதே போல இன்னொரு விதத்துல என்ன சொல்றான்னா, அந்த புருஷா அப்படிங்கிறவனை பலி கொடுக்குறாங்களாம். யக்ஞத்துல பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்கின்ற பொழுது அந்த பலி கொடுக்கின்ற ஒவ்வொரு பாகமும் எரிகிறது. அந்த வாய் பிராமணனாகவும், தோல் சத்திரியனாகவும், தொடை வைசியனாகவும், கால் சூத்திரனாகவும் வர்றதாக அந்த வேள்வியில உருவாகினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம விரிவாக சொல்லலாம். இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். இப்படி 4 வர்ணத்தையும் ஏன் பிராமணர்கள் இப்படி அதை தோற்றத்தை பத்தி ஏன் இப்படி முரண்பாடா சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு செய்தியும் முரண்பாடா இருக்கு. இதுல எல்லாரும் சைவமா இருந்தாலும் 4 வர்ணம் இருக்கு, வைணவமா இருந்தாலும் 4 வர்ணம் இருக்கு, சனாதன மதம் எந்த எப்படி சொன்னாலும் அதுல 4 வர்ணத்தை வலியுறுத்துகிறார்.
ஐயா அவர்கள் தமிழ்ச்சியர் அவர்கள் சொன்னது போல அவருடைய நோக்கமே பிராமணர்களை வழிபட வைக்கணும். யாரா இருந்தாலும் பிராமணனை தெய்வமாக வழிபட வைக்கணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தின்படி அவர்கள் வந்து இந்த 4 வர்ணத்தையும் உருவாக்கி 4 வர்ணமும் 4000 ஜாதிகளா பிரிஞ்சிருக்கு. 4000 ஜாதிகளா பிரிஞ்சதுக்கு பல கதையை சொல்றான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆய்வு செய்திருக்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு வந்து எப்படி இவ்வளவு ஜாதியா வந்திருக்குன்னா, ஒவ்வொரு ஜாதியும் உபச்சாரம் செய்தது என்று எழுதுறான். எப்படி பாருங்க, ஒரு ஒரு 4 வருடம் பிராமணனும் சத்திரியனும், பிராமண ஆணும் சத்திரிய பெண்ணும் கூடினால் ஒரு ஜாதி. மாதிரி சத்திரிய ஆணும் வைசிய பெண்ணும் கூடினால் ஒரு ஜாதி. அது மாதிரி வைசிய பெண்ணும் சூத்திர ஆணும் கூடினால் ஒரு ஜாதி. இப்படி எல்லாம் சொல்றான். இப்படி பல ஜாதிகளையும் ஆயிரக்கணக்கான ஜாதிகளை உருவாக்கி அதற்கு காரணம் இவங்களெல்லாம் வந்து ஒழுக்கக்கேட்டில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க. ஒழுக்கக்கேட்டில் பிறந்தவர்களா இத்தனை ஜாதிக்காரங்களா? நம்ம ஒட்டுமொத்தமாக பார்ப்பானை தவிர மற்ற எல்லாரும் ஒழுக்கக்கேட்டில் பிறந்தவர்கள் என்றுதான் இந்து மதம் சொல்லுது. அப்ப இந்து மதத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் ஒழுக்கக்கேட்டில் பிறந்தவர்கள், உபச்சாரி பிள்ளைகள் என்பதுதானே அதனுடைய அர்த்தம். இப்ப இதை ஏத்துக்கிட்டு நம்ம இந்து மதத்தில் இருக்கணுமா? இதுதானே பெரியார் கிட்டார், சுயமரியாதையோடு இரு. நான் ஏன்டா சூத்திரனா இருக்கணும்? நான் ஏன் சண்டாளனா இருக்கணும்? நான் ஏன் வந்து இப்படி வந்து கீழ் ஜாதியா இருக்கணும்? நான் ஏன் தொடக்கூடாதவனாக தீண்டத்தகாதவனா நான் ஏன் வாழணும் என்று கேட்கிறேன். இதுல வந்து ஒவ்வொரு வர்ணமும் எப்படி உருவாச்சு, ஒவ்வொரு ஜாதி எப்படி உருவாச்சுங்கிறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க. அதாவது பாப்பான் என்னென்னவெல்லாம் வந்து நம்மளை இழிவுபடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க. மனுவின் வெறித்தனம் அல்லது சாதிகளின் தோற்றம் பற்றிய பிராமணிய விளக்கம். 4 வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத வகுப்பாரை அவர்கள் ஆரியர் அல்லாத சாதிகள் என்று சொல்வதோடு தாம் ஆரியர் அல்லாத வகுப்பார் என்று கருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தஸ்யூக்கள் எனப்படும் வகுப்பாரை குறிப்பிடுகிறார். ஒரு காலத்தில் 4 வர்ண கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்திருந்து பின்னர் அதை எதிர்த்து புரட்சி செய்தவர்கள் அவர்கள் பிராத்தியர்கள் என்று கொள்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சாதியும் எப்படி எப்படி வந்து மாறுச்சு, எந்தெந்த சாதியோட எந்த அனுலோப ஜாதி பிரதிலோ பாப்பானும் உயர் ஜாதிக்காரனும் கீழ் ஜாதி பொண்ணு கலந்துக்கிட்டா அனுலோபம், கீழ் ஜாதி ஆணும் மேல் ஜாதி பெண்ணும் கலந்து பிறந்தா அந்த இது பிரதிலோபம். எப்படி சொல்லி ஜாதியை வந்து ஒவ்வொரு வர்ணமும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஜாதி தோன்றுகிறது என்று சொல்லி அதை வந்து விரிவாக சொல்றார். ரொம்ப விரிவாக எழுதுறார். கலப்பு ஆரிய சாதியரின் சந்ததியினர் சொல்லி வந்து வைசியரும் அம்பஸ்டன், பிராமணனும் வைசியனும் சேர்ந்து பிறந்தா அது அம்பஸ்டனா, அது அனுலோப சாதி. பிராமணனும் சூத்திரனும் சேர்ந்தா அந்த வந்து நிசாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி பிறகு சந்ததி வருது. அது மாதிரி சத்திரனும் சூத்திரனும் சேர்ந்தா உக்கிரன், வைசியனும் பிராமணனும் சேர்ந்தா வைதேகன். இப்படி இந்த இந்த வர்ணக்கலப்பு வர வர சாதிகள் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே இருக்குதுதான். ஆனா இதெல்லாம் கற்பனைங்கிறார் அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் கற்பனை. இது மாதிரி பார்க்க போனா ஏகப்பட்ட ஜாதி இருக்கணும், ஆனா அந்த அளவுக்கு ஜாதி இல்லைங்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஆரிய சாதியாருக்கும் அனுலோப பிரதிலோப சாதியாருக்கும் ஏற்பட்ட கலப்பினால் உண்டான கலப்பு சாதிகளை பற்றி பேசுகையில் 4 ஆரிய சாதிகள் 12 அனுலோப பிரதிலோப சாதிகள் ஒவ்வொன்றினோடும் கலந்து உண்டான சந்ததியாரின் சாதி பெயர்களை மனு குறிப்பிட்டு கூறியிருக்க வேண்டும். அவ்வாறு செய்திருப்பானால் அத்தகைய கலப்பினால் உருவான 48 சாதிகளின் பட்டியல் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். இந்த வகை கலப்பு மனத்தினால் உண்டான 4 சாதிகளின் பெயர்களை மட்டுமே அவர் தர முடிந்துள்ளது. நாம் அறிந்துள்ள வகையில் 12 அனுலோம பிரதிலோம சாதிகளுக்கிடையே கலப்பு மனத்தினால் உருவான சந்ததியாரை பற்றி விவரிக்கையில் அதன் விளைவாக உண்டான 144 சாதிகளின் பெயர்களை மனு தந்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் மனு 11 சாதிகளின் பெயர் பட்டியலை மட்டுமே தந்திருக்கிறார். இந்த 11 சாதிகளின் உருவாக்கத்தில் 5 சாதிகளின் 5 வகையான இடைப்புகளை மட்டுமே தெரிவித்திருக்கின்றார். இவற்றிடம் கூட ஒரு சாதி அனுலோம பிரதிலோம பட்டியலில் சேராத ஒன்றாக உள்ளது. மற்றும் 8 சாதிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே படவில்லை என்று சொல்லிட்டு இப்படி இது மாதிரி இந்த சாதி கலப்பினால் தோன்றிய சாதியை அவர் குறிப்பிடவே, அதாவது பிராமணர்களும் சத்திரியர்களும் 2 சாதிகளுக்கிடையே ஏற்பட்ட சங்கர என்னும் கலப்பு சாதியை அவர் குறிப்பிடவே இல்லைங்கிறார். ஆனா மனு குறிப்பிடும் சில கலப்பு சாதிகளின் பெயர்களும் மற்றும் சில ஸ்மிருதிக்காரர்கள் குறிப்பிடும் பெயர்களும் அப்பட்டமான கற்பனை பெயர்கள் என்று அம்பேத்கர் சொல்றார். அப்படி சொல்லும்போது கூடா ஒழுக்கத்தில் பிறந்ததாக குறிப்பிடப்படும் சில வகையான சாதிகள் மனுவின் காலத்திற்கு முன் கேள்விப்படக்கூடிய அளவினும் இருந்ததில்லை.
அல்லது அதற்கு பின்னர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் எவரும் அறிந்ததில்லை. தற்காலத்தில் எவ்வித அடையாளமும் காண முடியாமல் போய்விட்ட இல்லாத ஒரு சாதியினரே அவர்கள் ஆவர். சாதி என்பது கரைந்து விட முடியாததென்று சாதி என்ற ஒன்று உருவானால் சாதி என்பது கரைந்து விட முடியாததொன்று. சாதி என்ற ஒன்று உருவானால் அதன் தனித்தன்மை விடாமல் காப்பாற்றப்பட்டு வரக்கூடியது. ஏதாவது ஒரு சிறப்பான காரணம் இருந்தாலன்றி அது மறைந்தொழிவது என்பதே இல்லை. சில வகை சாதிகளுக்கு மட்டுமே இத்தகைய முடிவு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எந்தெந்த சாதி யார் யார் கூட சேர்ந்து பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் தர்றாரு. அதுல சத்திரிய தந்தையும் வைசிய தாயும் இணைவு இந்த கலப்பினால் உருவாகும் சந்ததியாரின் சாதி சத்திரியர் என்கிறார் கோதாயனர். இவர்களை மகிழ்ச்சியர் என்கிறார் யாக்ஞவல்கியர். அம்பஸ்தா என்கிறார் சுத்தா. சூத்திர தந்தையும் சத்திரிய தாயும் கூடுவதால் உண்டாகும் சந்ததி சத்திரி என்கிறார் மனு. இந்த சந்ததி புல்லஷா என்கிறது ஔசனசம். வைனா என்கிறார் வாசிஷ்டர். பிராமண தந்தையும் வைசிய தாய் இணைவதால் ஏற்படும் சந்ததி அம்பஸ்தர் என்கிறார் மனு. இந்த சந்ததியை ஊர்தவ நாபிதர் என்று ஓரிடத்திலும் மற்றொரு இடத்திலும் கும்பாகர் என்றும் சுத்தா என்பவர் குறிப்பிடுகிறார். வைசிய தந்தையும் சத்திரிய தாயும் கூடுவதால் உண்டாகும் சந்ததியை மகதர் என்கிறார். இப்படி ஒவ்வொரு சந்ததியும் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அம்பஸ்தர்கள் என்பது பிராமண ஆணுக்கும் வைசிய பெண்ணுக்கும் கூடா ஒழுக்கத்தால் பிறந்தவர்களின் பெயர் என்கிறார் மனு. ஆனால் பதஞ்சலியாரோ இந்த அம்பஸ்தர்கள் அம்பஸ்தா என்னும் நாட்டில் தொல்குடியினர் என்கிறார். இப்ப பாருங்க, இப்ப எப்படி இந்த ஜாதி வந்திருக்குன்னா, ஒரு தொல்குடியினர் வேற ஒரு நாட்டுல தொல்குடியினராக இருந்திருக்கிறாங்க. அவங்கள போய் இவங்க தொல்குடியினர் கிடையாது, அவங்க பிராமண ஆணுக்கும் வைசிய பெண்ணுக்கும் பிறந்தவங்க, கூடா ஒழுக்கத்தால் பிறந்தவங்க அப்படிங்கிறாரு. அம்பஸ்தர்கள் சுதந்திரமாக வாழ்ந்து வந்த பழங்குடியினர் என்பதில் கருத்து மாறுபாட்டிற்கு இடமில்லை. அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது அவர் எதிர்த்து நின்ற பஞ்சாபில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் ஒரு இனத்தவர் இந்த அம்பஸ்தர்கள் என குறிப்பிடுகிறார். சந்திரகுப்த மௌரியனின் அரசவையில் கிரேக்க தூதுவராக இருந்த மெகஸ்தனிஸ் அம்பஸ்தர்கள் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் வீரத்திற்கும் சிறந்த அரசியல் முறைக்கும் பெயர் பெற்றவர்கள். அப்ப வீரத்திற்கும் சிறந்த அரசியல் முறைக்கும் பெயர் பெற்றவர்களை போய் கூடா ஒழுக்கத்தில் பிறந்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறான். அது மாதிரி ஆந்திரர்கள் என்ற ஒரு கூடா ஒழுக்க சாதியினரான வைதிக ஆணுக்கும் கார்வர பெண்ணுக்கும் பிறந்த இரண்டாந்திர கூடா ஒழுக்கத்தினர் என்கிறார் மனு. ஆனால் இவர்களை பற்றிய வரலாற்று சான்றுகள் வேறு விதமானவை. தட்சிண பீடபூமியின் கிழக்கு பகுதியிலிருந்து மக்கள் ஆந்திரர்கள், மெகஸ்தனிஸ் ஆந்திரர்கள். தட்சிண பீடபூமியின் கிழக்கு பகுதியில் இருந்த மக்கள் ஆந்திரர்கள். மெகஸ்தனிஸ் ஆந்திரர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதே போல மனுவின் கூற்றுப்படி மகதர்கள் வைசிய ஆணுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் கூடா ஒழுக்கத்தில் பிறந்தவர்கள் ஆவர். இலக்கண நூலாசிரியரான பாணினி மகதா என்னும் சொல்லின் தோற்றம் பற்றி வேறு வகையாக குறிப்பிடுகிறார். அவருடைய கூற்றுப்படி மகத நாட்டிலிருந்து வந்தவர்கள் மகதர் எனப்படுவர். பீகாரில் ஏறத்தாழ தற்போது பாட்னா, கயா மாவட்டங்கள் அடங்கியது மகதம். மகதர்கள் பழங்காலம் தொட்டே சுந்தரமாக தன்னாட்சி செலுத்தி வந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதர்வண வேதத்தில் முதலாக இவர்களை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. பாண்டவர்களின் சமகாலத்தவனான ஜராசந்தன் என்னும் புகழ்பெற்ற மன்னன் மகத நாட்டை ஆண்டு வந்தனாவான். மனு குறிப்பிடும் நிசாதகர்கள் பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் கூடா ஒழுக்கத்தால் பிறந்த வழிமுறையினாவார். ஆனால் வரலாற்று செய்தி இவர்களை பற்றி வேறு விதமாக கூறுகிறது. நிசாதர்கள் சுதந்திரமான ஆட்சியும் அரசர்களையும் பெற்றிருந்த தொல்குடியினர். அப்ப தொல்குடியினரை பூரா கூடா ஒழுக்கத்தால் பிறந்தவர் என்று மனு எழுதி வைக்கிறான். சிறுவகை வேதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டவன் என்றும், ராமன் வனவாசம் மேற்கொண்டிருந்த போது வரவேற்ற உபசரித்தன் என்றும் ராமாயணம் குறிப்பிடும் குகன் நிசாதர்களின் மன்னன் என்றும் குறிப்பிடப்படுகின்றான். வைதேகிகர்கள் என்பவர்கள் வைசிய ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் கூடா ஒழுக்கத்தில் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் மனு. வைதேகிகன் என்பது சொற்பிறப்பியல் படி விதேக நாட்டைச் சேர்ந்தவன் என்பதை குறிப்பிடும் சொல்லிலிருந்து பிறந்தது. பண்டைய விதேக நாடு பீகாரில் தற்போதைய சம்பரான், தர்பங்கா மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியாகும். இந்த நாடும் நாட்டு மக்களும் மிக பழங்காலம் தொட்டே வரலாற்று ஏடுகளில் குறிப்பிடப்படுபவர் ஆவார். யஜுர்வேதமும் இவர்களை குறிப்பிடுகின்றது. ராமாயணமும் குறிப்பிடுகின்றது. ராமாயணின் மனைவி சீதை மிதிலையை தலைநகராக கொண்ட விதேக நாட்டில் ஆண்ட ஜனகனின் மகனாவான். இப்படியே பல எடுத்துக்காட்டுகளை கூறி ஆராயலாம். பெரும் மதிப்பிற்குரியராகவும் அம்பேத்கர் சொல்றாருப்பாங்க, பெரும் மதிப்பிற்கு உரியவர்களாகவும் ஆதிக்கப்படம் உள்ளவர்களாகவும் விளங்கிய பழங்குடி மக்களை கூடா ஒழுக்கத்தால் பிறந்தவர்கள் என்று வரலாற்றை திரித்து கூறி இழிவுபடுத்தியுள்ளார் மனு.
பெரும்பான்மையான வகுப்பாரை கூட ஒழுக்கத்தால் பிறந்தவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக இளைந்தவர்களாக்கிய மனு விராத்தியர்களை பற்றிய விளக்கத்தை மட்டும் கூறாமல் விடுத்துள்ளார். ஆனால் மனுவுக்கு பின்னர் வந்தவர்கள் இந்த திட்டத்தை முழுமையாக்கி விராத்தியர்களையும் முறைகேடான கலப்பணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஆக்கிவிட்டனர். மனுவின் கூற்றுப்படி கர்ணன் விராத்தியனாவான். ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணம் இவர்களையும் கூட ஒழுக்கத்தால் பிறந்தவர்கள் என்று குறிப்பிட்டு வைசிய தந்தைக்கும் சூத்திர தாய்க்கும் தோன்றிய சந்ததியினர் என்கிறது மனு. மனு பவுண்டரகன் விராத்தியன் என்கிறார். ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணமோ இதவனை வைசிய தந்தைக்கும் சுண்டி தாய்க்கும் ஒழுக்கக்கேடான முறையில் பிறந்தவன் என்கிறது. மனு மல்லனை விராத்தியன் என்கிறார். பிரம்மவை வர்த்த புராணம் இவனை லெத்தா தந்தைக்கும் திப்ரா தாய்க்கும் கூட ஒழுக்கத்தால் பிறந்தவன் என்கிறது. இவ்வாறு மனு கூட வழக்கத்தால் பிறந்த வேசி பிள்ளைகள் என்று குறிப்பிடும் சில வகுப்பினர் அத்தகையவர் அல்லர். அம்பேத்கர் தெளிவா சொல்றார் பாருங்க. அவர்கள் சுதந்திரமான தோற்றத்தை உடையவர்கள் என்ற போதிலும் மனுவும் மற்ற சங்கீதாரர்களும் அவர்களை வேசித்தனத்தால் பிறந்தவர்களே என்கின்றனர். இவ்வாறு கூற வேண்டிய வெறித்தனம் ஏன் ஏற்பட்டது? இவர்களின் வெறித்தனத்திற்கு ஏதாவது வரையறை உள்ளதா? இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோமானால் மனு கலப்பு சாதியரை பற்றிய கேள்வியை எழுப்புவான் ஏன்? அவ்வாறு கேள்வி எழுப்புவதன் மூலம் அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை ஒரு புதிராக இருப்பது தெரிய வரும். ஒருவேளை சதுர்வர்ண அமைப்பு முறை தோல்வியடைந்து விட்டது என கருதி பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு சதுர்வர்ணம் சிதைந்து எண்ணற்ற சாதியார் தோன்றிவிட்டதால் சதுர்வர்ண ஏற்பாட்டை மீறி இடம்பெற்றுவிட்ட சதுர்வர்ணத்திற்கு புறம்பான சாதிகளை பற்றி விளக்க வேண்டியவரானார் என்று கொள்ளலாம். ஆனால் மனு அளிக்க வந்த விளக்கம் எத்தகைய பயங்கரமானது என்பதை அவர் உணர்ந்ததாக தெரியவில்லை. அவருடைய விளக்கம் எந்த அளவுக்கு போய் முடிகிறது? மக்களை குறிப்பாக பெண்களின் நடத்தையை இது எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி காட்டுகிறது? சதுர்வர்ண விதிகளால் தடுக்கப்பட்டதால் ஆண்களும் பெண்களும் கள்ளத்தனமாக உறவுகளை நேர்ந்திருக்க கூடும். ஆனால் இத்தகைய கள்ள உறவுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாகவே ஏற்படக்கூடியது. இத்தகைய உறவு ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் ஏற்பட வாய்ப்பில்லை. இத்தகைய உறவுகள் கந்தல் கோலமாக பெருமளவில் நடந்ததாக கருதினாலன்றி மனு குறிப்பிடும் சண்டாளர் அல்லது தீண்டாதரின் தோற்றத்தை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? அதாவது நம்ம இந்து மதம் எங்கே போகிறது நூல் படித்தோம். அந்த நூல்ல அந்த தாத்தாச்சாரி சொல்றார், ராமானுஜ தாத்தாச்சாரி சொல்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவர்கள் சண்டாளர்கள் என்று இது காந்தியை சொன்னதாக சொல்றாரு. அப்ப இதுதான் மனுவும் சொல்றான். சூத்திர ஆணுக்கும், அதாவது கீழ்ஜாதி ஆணுக்கும் மேல் ஜாதி பெண்ணுக்கும், அதாவது பிராமண பெண்ணுக்கும் பிறந்தவங்க சண்டாளர்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். இவர்களை பற்றி தான் அர்த்த சாஸ்திரமும் சொல்லுது. சண்டாளர்கள் என்பவர்கள் அர்த்த சாஸ்திர காலத்திலே இருந்ததாக அர்த்த சாஸ்திரம்னு சொல்லுது. அந்த சண்டாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அம்பேத்கர் என்ன எழுதுறாருன்னா, சூத்திர ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் கூட ஒழுக்கத்தால் பிறந்த சந்ததியார் சண்டாள சாதியினர் என்று மனு கூறியுள்ளார். இது உண்மையாக இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்கிறார். அப்படி உண்மையாக இருக்குமானால் பிராமண பெண்கள் தமது ஒழுக்கத்தில் உறுதியற்றவர்களாக இருந்தார்கள், சூத்திர ஆடவர்களோடு கூடுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் என்று ஆகிவிடும். இது நம்ப முடியாததாகும். சண்டாளர்களின் மக்கள் தொகை பெரிதாக இருப்பதை வைத்து பார்த்தால் ஒவ்வொரு பிராமண பெண்ணும் ஒரு சூத்திர ஆடவனுக்கும் காம கிளர்ச்சியாக இருந்திருந்தாலும் கூட நாட்டில் உள்ள சண்டாளர்களின் எண்ணிக்கை கணக்கி சரி கட்ட முடியாமல் போய்விடும். இப்ப சண்டாளர்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா குறைஞ்சது 30 கோடி பேர் இருப்பாங்க. 30 கோடி பேரும் சூத்திர ஆணுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறந்தார்கள் என்றால் எத்தனை பேர் பிராமண பெண் இருந்திருப்பாங்க? அதுக்கு ஈக்குவலா பிராமண பெண் இருந்திருக்கணும்ல. பிராமண பெண்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த சூத்திர சண்டாளர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கின்ற பொழுது இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றார். இப்படி கலப்பு சாதியாரின் தோற்றத்தை பற்றிய கோட்பாடுகளை இந்த வகையில் வகுத்துரைத்ததன் மூலம் இந்த நாட்டில் உள்ள எண்ணற்ற மக்களின் தோற்றத்திற்கு இழிவை கற்பித்து அவர்களின் சமூக ஒழுக்க இழிவிற்கு வழிவகுத்திருப்பதை மனு அறிவாரா? இந்த மக்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் அவருடைய சாதிகளின் தோற்றம் கலப்பினால் உண்டானது என்று அவர் கூற நேர்ந்தது ஏன்? இந்த கேள்வி எழுப்புகிறார். இதைத்தானே தந்தை பெரியாரும் கேட்டாரு. நாங்க ஏன்டா சூத்திரனா இருக்கணும்? சூத்திரனை பற்றி 7 வகைப்படும் என்று மனுதர்மம் சொல்லுது. அதுல போரில் புறமுதுகு காட்டி ஓடியவர், கைதியாக பிடிக்கப்பட்டவர், ஒருவரால் தானமாக கொடுக்கப்பட்டவர், விலைக்கு வாங்கப்பட்டவர், பார்ப்பாண்டி வைப்பாட்டி மகன் என்றெல்லாம் சொல்லியிருக்கு.
அப்ப நாங்கெல்லாம் அத்தனை பேரும் பார்ப்பனின் வைப்பாட்டி மகனா? பிராமணருடைய எண்ணிக்கை ஒரு 3%. சத்திரியர்கள் வைசியர்கள் மட்டும் இன்னைக்கு கிடையாது. 97% மக்களையும் பிராமணனின் வைப்பாட்டி மகன், பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்று எழுதி வைத்திருக்கிறாய். உன்னுடைய சாஸ்திரம் சொல்கிறது, உன்னுடைய சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், இந்த சட்டத்தை கொளுத்தினால் என்ன தவறு என்று கொளுத்தினாரா இல்லையா? மான உணர்ச்சி வேண்டும் என்று கேட்டாரா இல்லையா? இந்த மான உணர்ச்சி உள்ளவன், சுயமரியாதை உள்ளவன் இந்த மனு தர்மத்தை, இந்த இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதானே அம்பேத்கர் கேட்டிருக்கிறாரு. பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன வித்தியாசம்? வேறு வித்தியாசம் கிடையாது. அம்பேத்கர் பெரியார் அவர்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய பட்டறிவின் மூலமாக இந்து மதத்தை தோல்வித்து காட்டியிருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த அறிவின் மூலமாக, படிப்பறிவின் மூலமாக இது அத்தனையும் அந்த சாஸ்திரங்களை சமஸ்கிருத்தின் மூல நூலிலிருந்து படித்து எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த பாப்பானா இன்னைக்கு வந்து அம்பேத்கர் உயர்வா போட்டுக்கிறோம், பாராட்டுகிறோம் என்று சொல்றானே, இதை யாராவது மறுக்க முடியுமா? கடவுளுடைய கதையெல்லாம் அவர் அப்பட்டமா தோல் வச்சு காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கூட ஒழுக்கத்தால் பிறந்தவர்கள் என்று சொல்றான்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஒரு பிராமண பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்தவர்கள் சண்டாளர்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு அப்பனுக்கு தானே பிறந்திருக்காங்க, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு தானே பிறந்திருக்காங்க, ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு தானே பிறந்திருக்காங்க. ஆனா இவன் மனு தர்மத்தில் என்ன எழுதி வச்சிருக்கான்? ஒரு குலம் நசிவடையதாக இருந்தால், அந்த பாண்டுக்கு சொன்னதான், பாண்டு குந்திக்கு சொன்னதான், ஒரு குலம் நசிவடைவதாக இருந்தால் அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய அனுமதியோடு அல்லது வந்து மாமனாருடைய அனுமதியோடு 7 சந்ததியிற்கு உட்பட்ட பங்காளியோடு உறவு கொண்டு பிள்ளை பெற்றுக்கலாம். அவ கற்புள்ளவ, அவ அது கூட அவளுக்கும் கிடையாது. அதே போல கணவன் இறந்து போனாலும் கூட அந்த அந்த குடும்பத்துல வந்து பிள்ளை இல்லைன்னா அந்த கணவனுடைய சந்ததியாரோடு சேர்ந்து, பங்காளியோடு சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கலாம். அப்படி பிறந்தவன் தான் இந்த பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன், இவங்கெல்லாம் இந்த மகாபாரதத்திலேயே வருது. புருஷனே செத்து போயிட்டான். புருஷன் செத்து போன பிறகும் அந்த செத்து போனவனுக்கு மகாராஜாவுக்கு 2 பொண்டாட்டி, ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருந்து அது மூலமா ஒரு பீஷ்மர் இருக்கிறார், ஒரு குழந்தை இருக்கு. அதுக்கு பிறகு 2 மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு குழந்தை இல்லை. பீஷ்மர்கிட்ட போய் குழந்தை கொடுக்க சொல்றா இந்த குந்தி தேவி. குழந்தை கொடுக்க அந்த மச்சகந்தி மன்னிக்கணும், மச்சகந்தி குழந்தை கொடுக்க சொல்றா. பீஷ்மர் என்ன சொல்றான்? நான் அதெல்லாம் என் தம்பி கொண்டாட்டிகிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்துறான். இந்த மச்சகந்திக்கு திருமணம் ஆகிறதுக்குன்னே ஒரு பிள்ளை பிறந்திருக்கான். அவன் தான் வியாசர், பாரதம் எழுதினவன். அந்த வியாசரை கொண்டுட்டு வந்து இந்த தன்னுடைய மருமகள்கிட்ட உறவுகளை சொல்றான். அந்த மச்சகந்தி உறவுகளை சொல்றான். அப்படி உறவு கொள்ளுகின்ற பொழுது அந்த அவன் அருவருப்பா இருக்கான். காட்டு மிராண்டித்தனமா காட்டுல இருந்து வரான், ஜடாமுடியோட, குளிக்காம, அழுக்கா, அசிங்கமா இருக்கிறான். இவ்வளவு காட்டு மிராண்டியோட போய் நம்ம கூடி பிள்ளை படுறமேன்னு சொல்லி அந்த முதல் மருமகன் என்ன பண்றான்? கண்ணை மூடிக்கிறான். கண்ணை மூடிக்கிட்டதுனால அவர் குழந்தை பிறக்குது. அவனும் திருதராஷ்டிரன் குருடனா பிறக்கிறான். இது என்ன விஞ்ஞானம்? என்னுடைய இந்து மதத்துல விஞ்ஞானம் இருக்கு, அறிவியல் இருக்குன்னு சொன்னான்ல. ஒரு ஆணும் பெண்ணும் கலவி செய்கின்ற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு கலவி செய்தால் அதுல பிறக்கக்கூடிய பிள்ளை குருடனா பிறக்குமா? இது எந்த விஞ்ஞானம் சொல்லுது? எந்த மருத்துவம் சொல்லுது? அதுக்கப்புறம் இன்னொரு மருமகள்கிட்ட போகும்போது அவன் நடுங்கிக்கிட்டே போறான். அதனால நோய் உள்ள பாண்டு பிறப்பதாக சொல்றான். அப்புறம் 3ஆவதா ஒரு பிள்ளையை கொடுக்க சொல்லும் போது அவன் வேலைக்காரி அனுப்புறாளுங்க. வேலைக்காரி மூலமா நல்ல பிள்ளை பிறக்கும். ஆனா இவங்கெல்லாம் கற்புள்ளவங்க, இதெல்லாம் கூட உலகத்துல பிறந்தவங்க கிடையாது. ஆனா நாம் சண்டாளர்கள், சூத்திரர்கள், நாமெல்லாம் தாசி மக்கள் என்று நம்ம எழுதி வைத்திருக்கிறோம் என்றால் இதில் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய வந்து பித்தராட்டம். நம்முடைய மக்களை மானமற்றவர்களாக, அறிவற்றவர்களாக ஆக்கி இன்னைக்கும் அதை பாதுகாக்க நினைக்கிறான் பாருங்க. பாண்டே மாதிரி பாப்பான்லாம் ஜாதியை பாதுகாக்க நினைக்கிறான்னா அவன் என்ன சொல்றான்? நீங்க எல்லாம் கூட உலகத்தில் பிறந்தவர்கள் சொல்லாம சொல்றான். அவனையெல்லாம் நம்ம விட்டு வைக்கலாமா? ஜாதி இருக்கணுங்க. அவர் ஒரு தர்மத்தை அவரவர் கடைபிடிக்கணும். இது வந்து சாஸ்திரங்களில் உள்ளது. போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கீங்க, நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம், நாங்க பாப்பானா பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கும் நம்மளை வந்து அந்த பழைய தொழில்களை செய்ய வைக்கிறான். ஜாதியை அப்படியே பாதுகாக்க நினைக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இன்னைக்கு இந்த ஜெய்பீம் படத்தை பத்தி ஒரு விமர்சனம் பண்றான். ரொம்ப என்னமோ இருளர்களுக்காக வந்து உருகுறான். அது அவார்டு வாங்கக்கூடிய படம்ங்கிறான். ஆனா வந்து அதுல ஜாதியை வெறிய தூண்டுறான், ஜாதி சண்டை தூண்டி விடுறான். விருமூர்த்தின்னு ஒரு பேர் வருது. அதற்காக வந்து இது வந்து வன்னியர் சங்கத்தினுடைய காடு வெட்டி குருவை தான் குறிப்பிடுதுன்னு சொல்லி வன்னியர்களை தூண்டிவிட்டு அவன் தோண்டி விட்டது பிறகுதான் இங்க அன்புமணிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரோஷம் வருது. இவ்வளவு நாளா அந்த அன்புமணி எங்க பண்ணாரு இல்லை.
சாதி சண்டையை மூட்டி விடுறான். அதே போல அங்கே வந்து இயக்குநர்கள்லாம் வந்து கௌதமன் போன்றவர்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறான். சாதி சண்டையை தூண்டி விட்டுட்டு அதே நேரத்துல ஒடுக்கப்பட்டவங்களுக்காக குரல் கொடுப்பது மாதிரி வந்து போலி வேஷம் போடுகிறார்கள். சாதி இருக்கணுங்கிறான், அதே நேரத்துல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்கிறான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த இருளர்கள் இன்றைக்கும் அவர் படிக்க முடியல, நல்ல வீட்டுல குடியிருக்க முடியல, கல்வி சாதி சான்றிதழ் கிடைக்கல, இருளர்களுக்கு கிடைக்கல, குறவர்களுக்கு கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா நம்முடைய யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தோழர்கள் அரண்சை அந்த யூடியூப்லையும் சரி, யூடியூப் ரூட்டஸ்லையும் சரி, இந்த மற்ற செந்தில்வேல் போன்றவர்கள்லாம் அந்த அடித்தட்டு மக்களை பற்றி பேட்டி எடுத்து போடுறாங்க. அதுல ஒரு ஜாதியை சொல்றாங்க, ஆதியன் அப்படிங்கிற ஒரு ஜாதி. ஜாதி இருக்கணும்னு சொல்றான் பாருங்க பாப்பான். அதுக்கு எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க. ஜாதி எப்படிப்பட்ட ஜாதியா இருந்திருக்குது பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜாதி இருந்திருக்கு. நாம வந்து குலத்தொழில் செய்வதற்கு, அதாவது புட்டுக்கடி தேவதாசி தொழில் செய்வதற்கும் ஜாதி இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜாதி. அதுல வந்து பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும்னு ஒரு ஜாதி இருக்கு. பிச்சை எடுத்து தான் பிழைக்கணுமா, அப்படி ஒரு ஜாதி. பூம்பு மாட்டுக்காரங்க. அந்த பூம்பு மாட்டுக்காரங்க இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்காங்க நாட்டை. அவங்களோட தொழில் குலத்தொழில் வந்து பிச்சை எடுத்து பிழைப்பது. அப்ப ஜாதி இருக்கணும்னு சொல்றவனுடைய நோக்கம் என்ன? நீ பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும். இருளர்கள் பாம்பு பிடிச்சு தான் பிழைக்கணும், எலி பிடிச்சு தான் பிழைக்கணும். குறவர்கள் வந்து அவங்க வந்து தெருவோரத்துல தான் இருக்கணும், அவங்களுக்கு சொந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அது மனதர்மம் சொல்லுதுல்ல. அவர்கள் வந்து ஆதியன் அப்படிங்கிற ஜாதியை சேர்ந்த ஒரு பெரியவரை பேட்டி எடுத்து போடுறாங்க. அந்த ஜாதியில வந்து ஒருத்தன் ஜாதி சான்றிதழ் இல்லாமையே எம்பில் படிச்சிருக்கான். அந்த தம்பிகிட்டையும் அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு சங்கம் வச்சிருக்காரு, அந்த தலைவர்கிட்டையும் பேட்டி எடுத்து போறாங்க. நாங்கெல்லாம் காடுகள்ல தான் குடியிருந்தோம். 50 வருஷத்துக்கு முன்னால கூட நாங்க வந்து காட்டுல தான் குடியிருந்தோம். புளிய மரத்துக்கு அடியில தான் நாங்க இருந்தோம். கலைஞர் ஆட்சி காலத்துலதான் எங்களுக்கு பட்டா கொடுத்து வீடு கொடுத்தாங்க. நாங்க வந்து குடிசை போட்டு, அதுலயும் குடிசை போட்டு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்நேரம் வரைக்கும் எங்க ஜாதி சான்றிதழ் இல்லாம எங்க அப்படியே படிக்க முடியல. இந்த பையன் வந்து ஜாதி சான்றிதழ் இல்லாமயே எம்பிஏ படிச்சுட்டான், வேலைக்கு போக முடியல. இவன் வேலைக்கு போகாம இருக்கிறதுனால வந்து அந்த திருச்சி செஞ்சு விற்கிறான், வித்து பிழைக்கிறான். இதனால மற்ற பிள்ளைகளை அவங்க படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. நீயே படிச்சுட்டு நீங்க திருச்சி பொம்மை தானே வச்சுட்டு இருக்கிற, நாங்க எங்க பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்கணும்னு அந்த சமுதாயத்துல யாரும் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னமும் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கூட கிடைக்கல. ரிசர்வேஷனுடைய ஒரு ஒரு ஊசி முனை அளவு கூட அவங்க ஒன்றும் பலன் அனுபவிக்கல. ஆனா அந்த ரிசர்வேஷனை ஒழிக்கணுங்கிறான் பாண்டே பார்ப்பான் என்றால் அவனுடைய வக்கிர புத்தி எப்படிப்பட்டது? இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார்கள். இந்த அம்பேத்கர் எங்களுடைய இந்து மதத்தை பாராட்டினார், இந்துவாகவே வாழ்ந்தார், இந்துவாகவே மறைந்தார், RSS பாராட்டினார் என்று சொல்லி இன்றைக்கு வந்து பித்தலாட்டமான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிப்பதற்காகத்தான் இந்த இந்து மதத்தின் புதிர்கள் என்கின்ற அந்த சொற்பொழிவை நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த ஒரு சொற்பொழிவில் அது இன்னும் முக்கியமான பகுதி. அதுல வந்து எப்படி ஆரியர்கள் ஒழுக்கக்கேடாக வாழ்ந்தார்கள் என்பதை ஒவ்வொன்றையும் பிட்டு வைக்கிறார். அதையெல்லாம் சொல்லி அதுல இந்த திருமண மந்திரங்கள் அதுலதான் வருது. இந்த நூலில் தான் இந்து மதத்தின் புதிர்கள் என்ற பகுதியில தான் அது வருது. திருமண மந்திரங்கள், சத்தபதி என்கின்ற அந்த சடங்கை செய்யலைன்னா அந்த திருமணம் செல்லாது என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் வருது. அதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். அதுபோல் ராமனும் கிருஷ்ணனும் ஒரு புதிர், அந்த பகவத்கீதை பற்றிய புதிர் என்றெல்லாம் ஒரு 3-4 பகுதிகள் இருக்கின்றன. இந்த பகுதிகளையும் நாம் படித்து முடித்து விட்டால் இந்த நூல் நிறைவு பெறும். இதை நிறைவு செய்வதன் மூலமாக, இதை உரையாற்றுவதன் மூலமாக அம்பேத்கர் இந்துத்துவவாதி கிடையாது, அம்பேத்கரை இந்துத்துவ கும்பலை சேர்ந்தவர்கள் தூக்கி பிடிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, அம்பேத்கர் இந்துத்துவத்துக்கு எதிரானவர், RSSக்கு எதிரானவர், அவர்கள் காண விரும்பிய ராமராஜ்யத்துக்கு எதிரானவர், இந்து ராஜ்யத்துக்கு எதிரானவர், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துக்கு ஆதரவானவர் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த உரையை நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய கொள்கைகளையும் நாம் அந்த இணையாக, பெரியாருடைய கொள்கைக்கு இணையாக கொண்டு போவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டு மக்களை நாம் திருத்த முடியும், நாம் காண விரும்பக்கூடிய புதியதொரு உலகத்தை படைக்க முடியும் என்று சொல்லி, அத்தகைய புதியதொரு உலகத்தை படைப்பதற்கு பெரியாரோடு அம்பேத்கரையும் சேர்த்து நாம் கொண்டு போய் சேர்ப்போம் மக்களிடம் என்று சொல்லி இதுவரை கேட்டு ஆதரவு கொடுத்துங்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த அறிவொளி காணொலிக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இந்து புதிர்கள் என்ற தலைப்பில் இந்து மதத்தினுடைய ஆபாச குப்பைகளை தோலுரித்தி காட்டி அதில் உள்ள அந்த கடவுள் கதைகளை
ஆபாச உறவுகளை எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு அறிவொளி காணொலியின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் பேராசிரியர் சோம வேலாயுதம் ஐயா அவர்கள். ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான பாடல்கள். அவங்க ரொம்ப அருமையா பாடினாங்க. பெரியார் செல்வன் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பாடல்ல சிறப்பான ஒரு முறை, 2 பேரும் சேர்ந்து பாடுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஈகவரசன் வழக்கம் போல அருமையாக பாடினார்கள். தலைமை உரை மிகச் சிறப்பு. தமிழ்ச்சுடர் ஐயா அவர்கள் அந்த பகுதியில் நான் புத்தனாம்பட்டி கல்லூரிக்கு அவருடைய பொன்னம்பலம் சொல்லிட்டு அவர் இங்கே கல்லூரியில் பேராசிரியர் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க கல்லூரி அமைச்சு அந்த புத்தனாம்பட்டி கல்லூரியிலலாம் நான் போய் எக்ஸாம்லாம் போயிருந்துருக்கிறேன். அந்த பகுதிகள்லாம் மிக சிறப்பான பகுதிகள். அந்த வளம் குன்றிய பகுதிகள்லாம் இப்போ சரியாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் திருவள்ளூர்ல செட்டில் ஆயிட்டாரு. தமிழ்ச்சுடர் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அது ஒரு தலைமை உரை இல்லை, ஒரு சிறப்புரை மாதிரியே நல்லா அழகா பேசினாங்க. அதாவது நல்ல தயாரிப்பு. ஒரு புத்தகத்தை படித்து அதில் அதனுடைய செய்திகளை உள்வாங்கி மக்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் தான். அதை நல்லா செஞ்சுருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் வாங்க ஐயா, அடிக்கடி வாங்க, நீங்களே சிறப்புரையாற்றலாம். மிக அருமையான தலைமை உரை. ஐயா பெல் ஆறுமுகத்தை பற்றி சொல்ல வேண்டாம், எப்போவுமே சிறப்பாக பேசுவார். ஆனால் இன்றைக்கு என்னென்னா பழைய புராண கதைகள்லாம் எடுத்து சொல்லும்படி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அம்பேத்கரை தொடும் பொழுது அவர் எங்கெங்கே தொட்டிருக்காரோ அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் மெயினாக இது பண்ணார். ரொம்ப அருமையான உரை. அது பலவிதமானது சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு என்னென்ன மாதிரி ஜாதி இழிவுகள், அவங்கெல்லாம் அந்த பழங்குடியினர் என்ன மாதிரி ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி சிரமமா இருக்கு, கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு பையன் அந்த பகுதியிலிருந்து MBA படிச்ச பையங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு தூரம் திருச்சி வன்னி மரத்தடியில பாரதிதாசன் அவர்கள் உரையாற்றினார். அப்போ ஒரு கல்லூரி மாணவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் பொழுது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்காக பனிஷ் பண்ணாங்க தமிழ்வாதியார். அதை சாடினார். இப்படி ஒரு பையன் சொல்றது எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு அருமை. அந்த பையனை போய் நீ வகுப்பை விட்டு நிறுத்துற அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு கேவலமானது. தமிழ் பிள்ளை இதெல்லாம் சொல்லாதா தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள் எவ்வளவு ஏங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல இந்த ஒரு இடத்துல இருந்து அந்த வீடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, இதுலேருந்து ஒரு பையன் MBA வரைக்கும் படிச்சு வருது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஒன்றும் சாதாரணமான படிப்பு இல்லை. அவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறார் ஒரு பையன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு முயற்சிகள், அதுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுனால இன்னும் 10 பேர் படிக்கிறத நிறுத்திடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை அப்படிங்கிறத கடைசியா சொன்னாங்க. அது மிக சிறப்பு. நாம் அதற்கு சரியான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். அதை அந்த பையனுடைய தகவல் இருந்ததுன்னா ஏதாவது செய்யலாம். நன்றி. இது நாம் எல்லாருமே சேர்ந்து செய்யணும். ஒரு இழிந்த நிலையில தள்ளப்பட்டவர்கள், அவங்க ஒன்றும் இழிந்த நிலையில கிடையாது, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்கள மற்றவர்கள் இழிவு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். அவர்களுடைய இயற்கையை ஒட்டிய வாழ்வை கேவலப்படுத்தி விட்டார்கள். அதுதான் இங்க இருக்கிற நிலைமை. அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு சொன்னா நாம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்தது மும்பை கணேசன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அறிவொளி காணொலியுடைய 448வது நிகழ்வு.
இன்றைய பாடல்களை பாடிய ஐயா பொற்சிலையன் அவர்களுக்கும், அடுத்து நம்முடைய அம்மா திராவிட கவி அவர்களோடு இன்றைக்கு இணைந்து நம்முடைய பெரியார் செல்வன் அவர்கள் பேசிய பாடுகிற போது அந்த காட்சியை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளவு ஒரு கடமை உணர்ச்சியோடு அந்த உச்சரிப்புகளை எல்லாம் ரொம்ப ஒரு உணர்ச்சியோடு அந்த கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இல்லவே இல்லடா அந்த பாடலை ரொம்ப அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய ஐயா ஈகுவரசன் அவர்கள் ரொம்ப அருமையாக இந்து மதம் என்பது எப்படி பெரிய சாக்கடையானது, மனிதர்களை எப்படி கீழ்நிலைக்கு கொண்டு செல்லுகிறது என்பதை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையாக அந்த பாடல்களில் நம்முடைய தென்மொழி பண்ணன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கமும் வாழ்த்தும். அதே போல இன்றைய திருச்சுடர் ஐயா, அந்த நிகழ்வுக்கு தலைமை வைத்த திருச்சுடர் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு அறிவார்ந்த கருத்துக்கள், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சீரிய கருத்துக்களோடு அவருடைய உரை அமைந்தது. கிட்டத்தட்ட ஒரு சிறப்புரையை போலயே ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப வரலாற்று சான்றுகள், வரலாற்று குறிப்புகள் என்ற ஒரு பின்னோக்கி வரலாற்று ஒரு பன்னெடுங்காலமான வரலாறுகளை பற்றியெல்லாம் இங்கே ரொம்ப அருமையாக குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல இன்றைக்கு இந்து மதத்துடைய புதிர்கள் 4வது பொழிவு ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு. எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் ஐயா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து மதவாதிகள், இந்து மத வெறியர்கள் என்பவர்கள் இன்றைக்கும் பாபா சாஹிப் அவர்கள் இந்து மதத்தை ஆதரித்தார்கள், இந்து மதத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். RSS சாக்கா அந்த பயிற்சி அதை கலந்து கொண்டு அந்த அணிவகுப்பை பார்த்து பாராட்டி விட்டு போனார்கள் என்று இன்றைக்கும் அறிவு நாணயம் இல்லாமல் அந்த பார்ப்பனர்களும் மத வெறியர்களும் தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் கூட ஒரு கூச்சமற்ற நிலையில அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் தொடர்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்பாக, இந்து மதத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன் எவ்வளவு ஒரு மோசமானவன், வெளியே உதட்டிலே அன்பை சொல்லிக்கொண்டு கக்கத்திலே ஒரு கொடுவாளை வைத்துக் கொண்டு அலைகின்ற பேர்வழிகள் என்பதை அண்ணல் அவர்கள் சொன்னதை ரொம்ப அடுக்கடுக்காக ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த கருத்தை ரொம்ப அருமையாக நம்முடைய ஐயா சிறப்புரையாளர் பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் வழக்கம் போல அருமையாக பேசினார்கள். ரொம்பவும் சூடாகவும் ரொம்ப ஒரு அனல் பறக்கின்ற நிலையிலும் இங்கே பேசினார்கள். இந்த இந்து மதத்தினுடைய கடவுளுடைய பிறப்புகள், ஒவ்வொரு கடவுளும் எப்படி பிறக்கிறார்கள், எப்படி அந்த கடவுளுடைய பிறப்புகள் எல்லாம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அறிவுக்கு ஒவ்வாத, ஆராய்ச்சிக்கும் அனுபவத்துக்கும் எதுக்கும் ஒவ்வாத, அப்படி ஒரு மனிதன் அதாவது கடவுள் இப்படியா பிறக்க வேண்டும் என்ற அளவிலே அண்ணலுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக இங்கே எடுத்து வைத்தார்கள். அடுத்து ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்போடு இணைந்து குழந்தை பெறுகிற போது அந்த குழந்தை புதிய ஒரு வகுப்பு வருகிறது. அதனால்தான் ஜாதி கலப்புகள் ஏற்றுவிடும். அதற்காகத்தான் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடைபெறக்கூடாது. பால்ய விவாகம் குழந்தை பருவத்திலேயே தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு, தங்களுடைய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு, சின்ன 10 வயது, 12 வயது, 7 வயது, 8 வயதிலே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்றால் வேறொரு வகுப்பு மனமோ தன்னுடைய விருப்பம் போல செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்காது என்பதை பற்றியெல்லாம் இங்கே அருமையாக சொன்னார்கள். இங்கே முதலிலே பாடிய நம்முடைய ஐயா புரட்சி பாடகர் அவர்கள் சொல்கிற போது அந்த சண்டாளர் என்கின்ற அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அருள் கூர்ந்து அதை நாம் தவிர்க்க வேண்டும். இங்க நம்முடைய சிறப்புரையாளர் ஐயா அவர்கள் பேசுகிற போது கூட ஒரு பாபா சாஹிப் சொன்னதாக ஒரு சூத்திரனும் ஒரு பார்ப்பன வகுப்பு பெண்ணும் இணைந்து அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைதான் சண்டாளர் என்று ஒரு வகுப்பு உருவானது என்ற அந்த நிலையை அதுல இருக்கிறது. அதை நம்ம தவிர்த்தல் நல்லது. உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், ஒரு பார்ப்பன பெண்மணி திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் கொச்சைப்படுத்தி ஒரு பெண்மணி உமா ஆனந்த் என்ற பெயரிலே ஒருவர் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் மனு தர்மப்படி அந்த பெண் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு சூத்திரனை திருமணம் செய்திருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல ஒரு மருத்துவர்,
மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார். ஆனால் அந்த பெண்மணியும் அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதனுடைய பிள்ளைகளும் சண்டாளர்களுடைய அந்த அந்த படிநிலையில தான் வருகிறது என்பதையும் நாம் தான் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்களும் மனிதாரதம சாஸ்திரப்படி பெண்களும் சூத்திரர்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள் என்றுதான் சொல்லுகிறது. அது கூட அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் பார்ப்பனியத்தை, ஜாதியை, மதத்தை, சாஸ்திரத்தை, சம்பிரதாயங்களை எல்லாம் அப்படியே இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அளவில் அவருடைய பேச்சு இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அறிவணி காலநிலை இன்றைய நிகழ்ச்சி தொடக்கத்தில இருந்து ரொம்ப விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. சிறிதும் தொய்வில்லாமல் ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அதற்கு ஒரு ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெறுவது காரணமாக இருந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், நெறியாள்கை நம்முடைய ஐயா தாமோதரன் அவர்கள், பொருளாளர் நம்முடைய மோகன்ராஜ் அவர்கள், ரொம்ப அனைவருக்கும் நம்முடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றியும். நாமவர்னு ஒலி சரியா இல்ல. யார கூப்பிடுறீங்க? அக்ரி ஆறுமுகம் ஐயா அவர்கள். ஐயா, இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பா இருந்ததுங்க. அவர் பெல் ஆறுமுகம் ரொம்ப ஆவேசமா பேசினாரு. இந்து மதத்தின் புதிர்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட அவர் புத்த மதத்தை தழுவதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு. நல்ல வேலையாக அம்பேத்கர் சொல்லும் பொழுது, நல்ல வேலையாக, நல்ல வாய்ப்பாக நான் படிச்சு கொண்டேன், இல்லைன்னா நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்ற நான் சொன்னதை தப்பா போயிடுமோ கடைசி நேரத்தில் அவர் பதிவு பண்ணிருக்கிறார். ஐயா மும்பை கணேசன் அவர்கள் சொன்னது போல, அந்த பெண்ணு அவர் திருமணம் செய்தக்கூடிய அந்த டாக்டர் அந்த சமுதாயத்திலே அவர் தான் முதல்ல படிச்சிருக்கிறாருங்க. படிச்சு டாக்டர் ஆனாரு. அந்த பொண்ணே அதை ஒத்துக்குது. அப்படி இருந்த அவங்க அந்த மாதிரி நிலையில அந்த பார்ப்பன புத்தி அவங்கள அந்த அளவுக்கு பேச வைத்திருக்கிறது. இந்து மதத்தின் புதிர்களை மிக சிறப்பாக சொன்ன பெல் ஆறுமுகம் அவர்களுக்கு உள்ளபடியே அவர் நிறைய தரவுகளை, அம்பேத்கருடைய அந்த 37 தொகுதிகளையும் மிக சிறப்பாக படித்து ஆய்வு செய்து எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சி இறுதியாக அவர் பேசக்கூடிய இன்னும் இந்து மதத்தின் புதிர்களை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா வேலூர் மாவட்ட சடகமன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அறிவொழி காணொலி நிகழ்ச்சியினுடைய 448வது நிகழ்வு மிக சிறப்பாக இன்றைய ஒரு தென்மொழி பண்ணன் அவர்கள் சிறப்பானது ஒரு பாவலர் பெருந்தினாருடைய பாடலை பாடினார்கள். மிக அருமையாக இருந்தது. தலைமையுரையாற்றிய ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு முன் தயாரிப்பாக அவருடைய அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய தொகுப்புகளை எல்லாம் படித்து பணிக்கர், ரொமிலா தாப்பர் போன்ற அத்தனை அவ்வளவு பெரிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படித்து ஒரு ஆய்வு சொற்பொழிவு போல மிக அருமையாக செய்தார்கள். முகலாயர் ஆட்சியிலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சி வரை எப்படியெல்லாம் சதி என்கிற அந்த பெண் கொடுமை எப்படி ஒழிக்கப்படுகிறது என்பதெல்லாம் மிக அருமையாக கூறினார்கள். இப்படிப்பட்ட உரை அவர் மிக சிறப்பான தமிழ்ச்சுடர் அவர்கள் மிகவும் காலந்தோறும் நடைபெறுகிற ஒரு பார்ப்பனிய கொடுமைகளை எல்லாம் தொகுத்து வழங்கியது அருமையாக இருந்தது. அதே போல் நம்முடைய ஐயா சிறப்புரை ஆற்றிய
திருச்சி பெல் ஆர்வம் ஐயா அவர்கள் இந்து மதத்தின் புதிர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த 37 தொகுப்பிலே இருக்கிறது. தேவையானதை, முக்கியமானதை, இன்னும் அதிகமான தொடர் சொற்பொழிவுகள் நிறைய ஏராளமாக அமையும். இந்து மதத்தின் புதிர்கள் என்கிற அந்த தலைப்பை ஒட்டி அவருடைய கருத்துக்கள் ஒரு தன்னுடைய உள்ள கொதிப்பை எல்லாம் கொட்டி தீர்த்தார்கள். இப்படி அவர்கள் புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக இப்படியெல்லாம் நம்மை அவமானப்படுத்துகிறார்களே, ஜாதிகளே இப்படி ஒரு ஒழுக்கக்கேட்டிலே பிறந்தவர்கள் இவர்கள் என்று கூறுகிறார்களே என்கிற ஒரு ஆதங்கங்கள் எல்லாம் எடுத்து வெளிப்படுத்தினார்கள். இந்த நலாயணி போன்ற பெரிய பத்தினிகள் எப்படியெல்லாம் அந்த மற்ற இருக்கிற தெய்வங்கள் எப்பெல்லாம் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் இல்லை, நலாயணி தான் ஒழுக்கம் என்று சொல்லி அவளை ஒழுக்கக்கேடுகளாக ஆக்குவதற்காக செய்கிற அந்த கதையை எடுத்து கூறினார்கள். இப்படி அம்பேத்கர் எப்படி எப்படி நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய தென்னாட்டிலே எவ்வளவு அந்த புராண ஆபாச இதிகாசங்களை எல்லாம் எடுத்து கூறி நமக்கு விழிப்புணர்வு ஊட்டினாரோ, அதை போலவே நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அந்த இதிகாசங்களை மிக ஆழமாக ஒவ்வொன்றையும் பார்த்து இவ்வளவு கொடும் மகாபாரதத்தில் சொல்லப்படுகிற அந்த கேடுகள், அவர்கள் உண்டாக்குகிற சூதாட்டம், விபச்சாரம், இன்னும் இருக்கின்ற அத்தனை ஒழுக்கக்கேடுகளையும் அவர் கூறுகிற அம்பேத்கர் அவர்கள் கூறுகிற அந்த நிலையெல்லாம் எடுத்து ஐயா அவர்கள் மிக மிக தெளிவாக எடுத்து சிறப்பாக எடுத்து கூறினார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கக்கேடுகளை நாம் எப்படியெல்லாம் மேலே திணிக்கப்படுகிறது இந்து மதத்திலே, கடைசி ஜாதியாக குறிப்பாக சண்டாள ஜாதி என்று சொல்லுகிற போது எப்படி அவர்கள் கலப்பு, ஜாதி கலப்பு ஏற்படுகிறது என்பதை எடுத்து கூறிய விதம் மிக அருமையான விதை. இந்த மகாபாரத அருவருப்பான பிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறிய ஐயா சிறப்பான ஒரு நம்முடைய சிறப்புரை நம்முடைய பெல் ஆர்வம் ஐயா அவர்களுடைய தொடர் உரை தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும். சிறப்பான அந்த உரைகளை எல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா. ஐயா ஐயா வணக்கம். கேக்குதாயா? கேக்குதாயா? கேக்குதுங்க. அறிவொளி காணொலி இயக்கத்தின் இயக்குனர் சேர்லாதன் ஐயா அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் ஐயா அவர்களே, பொருளாளர் மோகன்ராஜ் ஐயா அவர்களே, இந்த உரையை கண்ணுற்றுக் கொண்டிருக்கின்ற அறிஞர் மக்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய சான்றோர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது 448வது நிகழ்ச்சி. இந்த பாடல் முதலாவதாக பாடல் பாடிய பொற்செழியன் கலைச்செல்வி தென்மொழி பண்ணன் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் சிறப்பாக 3 பேரும் பாடினார்கள், அவர்களுக்கு நன்றி. தென்மொழி பண்ணன் ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பாடும் போதெல்லாம் எனக்கு தென்மொழி இதழின் நினைவு வரும். அதாவது 50 ஆண்டுக்கு முன்பாக பெருஞ்சித்திரனார் அவர்கள் மாத இதழ் நடத்தினார்கள், அதன் வாசகன் நான். இவர் பாடும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவு வருவது உண்டு. இன்றைய தலைப்பு இந்து மத புதிர். இந்து மத புதிர் என்றால் பார்ப்பன புதிர். தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் கொள்கையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொல்வார்கள். ஐயா அவர்கள் என்ன சொன்னார்களோ அது அப்படியே இருக்கும். அம்பேத்கர் அவர்கள் பேசுவது, அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே அது போலவே இருக்கும். ஆக ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று நம்முடைய தமிழர் தலைவர் சொன்னது மிக பொருத்தமாக உள்ளது. தலைமை வைத்த தமிழ்ச்சூடர் ஐயா அவர்கள் சிறந்த ஆய்வு செய்து பேசினார்கள். KM பணிக்கர் அவர்கள் ஆரியர் வருகை பற்றி எல்லாம் சொன்னார்கள், கிமு 1500 என்று. அது மட்டுமல்ல, கிமு 300 சார்வாகனர், சாங்கியர், புத்தர், சமணர் ஆகியோர் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். மன்னர்களின் துணை கொண்டு அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் என்ன சொல்வார்கள்? அன்பே சிவம் என்பார்கள். லவ் இஸ் காட், அன்பே சிவம் என்று சொல்லிக்கொண்டு 8000 சமணர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள். பொதுவாக ஆரியம் என்று சொன்னாலே மேற்குலத்தான் என்று பொருள். ஆரியம் டிக்ஷனரியை நான் ஒரு 50-60 ஆண்டுக்கு முன்னாக புரட்டி பார்த்தேன். ஆரியம் என்ற சொல்லுக்கு மேற்குலத்தான் என்று இருக்கிறது. இந்து என்ற சொல் இப்பொழுது டிக்ஷனரி எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. இந்து என்ற சொல்லு எப்படி இருக்கிறது என்றால் ஆரிய மதத்தை தழுவியவன் என்று இருக்கும். பிராமணன் என்றால் என்ன என்றால் ஒன் ஆஃப் த கிரேட் கேஸ்ட் இன் இந்து, இந்து மதத்தின் மிகப்பெரிய ஜாதி.
இப்படித்தான் நான் படித்தேன் ஒரு உயர்நிலைப் பள்ளியிலே படிக்கும் போது அந்த காலத்தில். ஆக இந்த இந்து என்ற பெயர் எப்பொழுது வந்ததென்றால் 222 வருஷம் தான் ஆகிறது. 1799 சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் கல்கத்தாவில் ICS அதிகாரியாக இருக்கிறார். அவர்கள் பார்ப்பனரை கூப்பிட்டு உங்கள் மதத்தின் பெயர் என்ன என்று சொல்ல போது அவர்கள் ஆரிய மதம், பராசரம் தர்மம், மனு தர்மம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவன் அதை ஏற்கவில்லை. அவன் சொல்வதெல்லாம் கேட்டு பிறகு கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறான். வெளிநாட்டுக்காரன் இந்துஸ்தான் என்று பெயர் வைத்திருக்கிறான். இந்துஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தாஜிகிஸ்தான், கஜகஸ்தான் என்றெல்லாம் வெளிநாட்டிலே பெயர் உண்டு. ஸ்தான் என்றால் இடம் அல்லது நாடு என்று பொருள். உடனே அதையெல்லாம் பார்த்து இந்த வில்லியம் ஜோன்ஸ் என்ன செய்கிறான் என்றால், இந்த நாட்டிற்கு இந்த மதத்திற்கு இந்து என்று அவன் பெயர் வைக்கிறான். 1799 பெயர் வைத்து 222 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் இவன் சொல்லுவான், பார்ப்பனர்கள் எல்லாம் 2000 ஆண்டு பழமையானது இந்து மதம், அப்படி இப்படி என்று அள்ளி விடுவார்கள். இந்து என்ற சொல்லே 222 ஆண்டுகள் தான் ஆகிறது. இன்னொன்று 2018 டோனி ஜேம்ஸ் என்பவர் மரபணு ஆராய்ச்சி செய்து லண்டன் BBC-க்கு ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அதிலே அந்த மரபணு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், இங்கே இருக்கின்ற ஆரியர்கள் எல்லாம், பார்ப்பனர்கள் எல்லாம் கஜகஸ்தான் என்ற பகுதியிலிருந்து, மத்திய ஆசியாவின் கஜகஸ்தான் என்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் ஆய்வாக எடுத்து சொன்னார்கள். இதை பற்றி எந்த பார்ப்பானும் மூச்சு விடவில்லை, ஒருவரும் பேசவில்லை. ஏற்கனவே இந்த செய்திகள் வந்திருக்கின்றன, ஆரியர்கள் சிந்து நதிக்கரையில் வந்து குடியேறினார்கள், வந்தார்கள், இருந்தார்கள் என்று. ஆனால் இந்த டோனி ஜேம்ஸ் என்பவர் தெளிவாக சொன்னார், மரபணு ஆராய்ச்சி செய்து இவர்கள் கஜகஸ்தான் என்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் என்று. அடுத்து பெல் ஆர்வம் ஐயா அவர்கள் எல்லா புராணம், இதிகாசம், வேதம் அத்தனையும் புராணம் நாரெடுத்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அனுசியா இரும்பை வரிக்கிறாளாம், இதெல்லாம் கற்பனை கதை தான். காட்டுமிராண்டி காலத்து கற்பிக்கப்பட்டது கடவுள் மதம் ஜாதி. எனவே எல்லா கற்பனை கதையும் இவர்கள் சொல்வார்கள். அருந்ததி ஒரு கருப்பு கரசி என்பார்கள், இந்திரா ஒரு கருப்பு கரசி என்று சொல்வார்கள். பெயர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் தான் பெயர் வைப்பார்கள். இந்த அனுசியா, இந்திரா, அருந்ததி என்ற பெயர்களை வைப்பார்கள். ஆனால் இப்போது தமிழர்களும் இந்த பெயர்களை பெண்களுக்கு வைக்க ஆரம்பிக்கிறார்கள். கேவலமாக இருக்கிறது. ஆரியரின் முதல் கடவுள் இந்திரன், இது ரிக்வேதத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ராமாயணம், ராமன், கிருஷ்ணன் எல்லாம் வருவதாக பெல் ஆர்வம் ஐயா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அவர்கள் வேதத்தை நம்புகின்றவர்கள். இந்திரன் தான் அவர்களுக்கு முதல் கடவுள். அதற்கு பிறகுதான் பல கடவுள்களை அவர்கள் கற்பித்தார்கள். இன்னொன்று இந்திர பட்டம். இந்திர பட்டம் என்றால், நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன். ஓஏகே தேவர் என்ற ஒரு நடிகர் தவம் இருப்பார். தவம் இருந்து ஒருவர் கேட்பார், என்ன எதற்காக தவம் இருக்கிறாய் என்று. நான் இந்திராணியோடு கொஞ்ச நாள் இருக்க வேண்டும், அவள் பக்கத்தில் இருக்க வேண்டும், நான் அதற்காக தவம் செய்கிறேன் என்று. ஆக இந்திரா என்ற பெயரே கேவலமான பெயர். நம்முடைய தமிழர் வீட்டு பிள்ளைகளும் இந்த பெயரை வைக்கிறார்கள். இந்திராணிக்கு பல கணவர்கள். இந்திரனுக்கு அவர்கள் தவம் இருந்தவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் வாழலாம். இப்படி ஒரு நிலைமை. இன்னொன்று ஓரிரு ஆண்டுக்கு முன்பாக விஜயபாரதம் என்ற பத்திரிகையை படித்தேன், வார இதழ், RSS பத்திரிகை. அந்த இதழிலே போட்டிருந்தது அம்பேத்கர் படத்தை போட்டு, அம்பேத்கர் அவர்கள் ஒரு RSS தீவிரவாதி. பெல் ஆர்வம் அவர்களோடு சொன்னார்கள். ஆனால் இதை பகிரங்கமாக விஜயபாரதம் பத்திரிகையிலே போட்டார்கள். அதை படித்த போது என் நெஞ்சம் குமுறியது. அம்பேத்கர் RSS தீவிரவாதி, அப்படியே எழுதுகிறார், தீவிரமான ஆள் என்று. இன்னொன்று பல்வேறு புராண கதைகள்லாம் எடுத்து சொன்னார்கள். காது வழியாக பிறந்தவன் கர்ணன், இதெல்லாம் நடக்காத கதை, நடக்காத கற்பனை, காட்டுமாண்டி கனவு எல்லாவற்றையுமே அவர்கள் எழுதுவார்கள். நெய்யை தடவி கொண்டு அடுத்தவனிடம் போய் பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர்கள் சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பே சிவம் என்று சொன்னவர்கள் எப்படி 8000 தமிழர்களை, சமணர்களை கொண்டார்கள். லவ் இஸ் காட் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அவர்களும் சொல்லிக் கொண்டுதான் பல அந்த பாதிரியார்கள் பல நாத்திகரை கொண்டார்கள். இவனும் அன்பே சிவம் என்று சொல்லிக்கொண்டு 8000 சமணர்களை கொலை செய்தார்கள். இன்னொன்று அறவளர்த்த அந்தனர் என்று ஒரு நூல் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரி சில ஆண்டுக்கு முன்பாக ஒரு புத்தகம் எழுதினான். அவன் அதில் என்ன சொல்கிறான், ஆண்டவனை பழித்தாலும் பழிக்கலாம், அந்தணர்களை பழிக்க கூடாது. அந்தணர்கள் தான் முதல் கடவுள், மற்றவர்களாம் கடவுள் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு அவன் புராண இதில் வேதத்திலிருந்தே காரணம் சொல்கிறான். தேவாதீனம் ஜெகத்சரும் மந்திராதீனம் துதேவதா, தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா நம்ம தேவதா. உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது, பிராமணனே நமக்கு கடல், இறுதியாக பிராமணா நம்ம தேவதா என்கிறார். ஆகின்ற கிராமத்திலே போய் பார்த்தால் கூட என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கிராமத்துக்காரன் பார்ப்பானை பார்த்த உடனே வணக்கம் சாமி, கும்பிடுகிறேன் சாமி என்று சொல்வான்.
அவ்வளவு அடிமைத்தனமாக 2000 ஆண்டுகளாக அமைத்து விட்டார்கள். இப்பொழுது மாறிவிட்டது. கிராமங்களில் கல்வி வளர்ச்சி வந்ததன் காரணமாக இப்பொழுது அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நாம் கேட்க முடியாது. மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்னொன்று, மும்பை கணேசன் அவர்கள் சொன்னார்கள், சண்டாள சாதியினர் என்று சொல்லக்கூடாது என்று. உண்மைதான். பல பேர் ஒருவருக்கொருவர் கோபம் வந்து கொண்டால், சரி போடா சண்டாள பயலே, நீதாண்டா சண்டாளன், இப்படியே பேசிக் கொள்வார்கள். இது தவறு. சண்டாள சாதி என்பது ஆதி திராவிடர். இது தெரியாமலே இவர்கள் தேவையில்லாமல் இந்த சொல்லை இவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்த சொல்லி தமிழர்கள் பயன்படுத்த கூடாது. இனிமேல் தமிழர்கள் ஒன்றுபடக் கூடாது என்பதில் பார்ப்பனர்கள் மிக உறுதியாக உள்ளனர். ஏனென்றால் தமிழன் ஒன்றுபட்டால் இவர்கள் ஆதிக்கம் போய்விடும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், தமிழன் இந்து மதத்தை ஏற்றதால் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்று மனு தர்மத்தின் மூலம் சூத்திரன் ஆனான். சூத்திரன் என்றால் அப்படி வைப்பாட்டி மகன், மானங்கட்டவன், ஏசி மகன் என்றெல்லாம் வருகிறது. இப்படியே தமிழர் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கொள்கை. ஐயா அவர்கள் இதை தெளிவாக, பட்டவர்த்தனமாக, பச்சையாக, தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். வெள்ளாரமும் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மிக சிறப்பாக விழாவாரியாக எடுத்து சொன்னார்கள். 3 இந்து மத புதிர், 3 என்றால் 10 புதிர் கூட பேசலாம். அந்த அளவுக்கு குப்பைகள் இருக்கின்றன. ஒரு கூடையில் அள்ள முடியாது, ஒரு லாரி முறைய கூடை அள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அசிங்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. வெள்ளாரமும் ஐயா அவர்கள் தெளிவாக படித்து மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அறிவொளி காணொலி இயக்கத்துக்கு நன்றி கூறி, கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக அறந்தாங்கி வேல்சாமி ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அறிவொளி அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஐயா பாடகர் பொற்செழியன் அவர்களும் திராவிட கவி அவர்கள் வாழ்வினையர் இருவருமே அருமையாக பாடினார்கள். அடுத்ததாக பாடிய ஈகேஸ்வரன் அவர்கள் பெருஞ்சித்தனார் பாடலை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக, மிகவும் சிரமப்பட்டு இருமலுக்கு இடையிலே பாடினார். நன்றாக இருந்தது. மூவருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தலைமை உரையாற்றிய ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் மிக அருமையான ஒரு உரை, ஒரு ஆய்வுரை போலவே இருந்தது. மிகவும் ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து அழகாக உரையாற்றினார். அவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நம்முடைய பெல் ஆர்முகம் ஐயா அவர்கள் வழக்கம் போல ஆதங்கத்துடனும் ஆவேசத்துடனும் கண்ணீர் குரலிலும் மிக சிறப்பான கருத்துக்களை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் ஆய்வு உரைகளை மிக தெளிவாக, அவர் எவ்வளவு தெளிவாக ஆய்வுரை செய்திருக்காரோ அதை விட ஆவேசத்தோடு நம்முடைய ஐயா பெல் ஆர்முகம் அவர்கள் பதிவு செய்தார்கள். அவருக்கும் வாழ்த்துக்கள். அவருடைய உரைகள் எல்லாம் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. கருத்து சொன்ன அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா எம்.ஆர். மாணிக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அறிவு வழியோட 448வது நிகழ்ச்சி. இன்று பாடிய அனைவருமே சிறப்பாக பாடினார்கள். ஈகவரசன் ஐயா கொஞ்சம் நல்ல, அவங்களோட பாடல் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப மிகவும் அருமையாக இருக்கும். அப்புறம் கலைச்சல்யமா, பொற்செழியன் அனைவருமே சிறப்பாக பாடினார்கள். அடுத்து தலைமை ஆற்றிய தமிழ்ச்சுடர் ஐயா கொஞ்சம் அவங்க பேச்ச அதிகம் கேட்க முடியல. இருந்தாலும் கேட்டதுல இருந்து நான் கொஞ்சம் சொல்றேன். KM பணிக்கர் பத்தி அவங்க சொன்னாங்க. பார்ப்பனர்களோட நோக்கமே ஆண்டி முதல் அரசன் வரை இவர்களை கடவுளாக வணங்க வேண்டும் அப்படிங்கிற நினைவோட இருப்பவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்புறம் நடுவில் அவங்களோட பேச்சு கேட்க முடியல, கடைசியில தான் அவங்க கேட்டேன். இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பவர்கள் இந்த பார்ப்பனருக்கு பயப்படாமல் செயல்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. பார்ப்பன மதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும், என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அவங்களுடைய முழு உரையை நான் அடுத்தது யூடியூப்ல பார்த்துக்கிறேன். மிக அருமையாக இருந்தது. நான் கேட்ட வரையில் மிகவும் சிறப்பான உரையாக இருந்தது. அடுத்து பேசிய பெல் ஆறுமுகையா நல்ல சிறப்பாக இந்த இந்து மதத்தை பத்தி, அம்பேத்கரோட அந்த 3 புதிர்களை பத்தி அருமையாக பேசினார்கள். இந்து மதம் பற்றி அந்த புராணங்கள், கடவுள்கள், ஆண் கடவுள்கள், பெண் கடவுள்கள், அதுல அந்த ஆபாசம் நிறைந்த கதைகள், ஒழுக்கம் இல்லாத அவர்களுடைய வாழ்க்கைகள், அப்புறம் அந்த புராணங்கள் பத்தி, இந்த பஞ்சபாண்டவர்கள் பத்தி எல்லாம் ரொம்ப அதுல எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்குலாம் குறிப்பிட்டாங்க. அப்புறம் நம்ம விஞ்ஞானத்துல ஒரு 4 குறியீடுகள் அடிப்படையான
குறியீடுகள் வந்து பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிளஸ் 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 என்றால் என்ன, பிளஸ் மைனஸை சேர்த்தா அதனுடைய ரிசல்ட் என்ன, அப்புறம் பிளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நீங்க அந்த குறியீடுகளை வந்து நீங்க பார்க்கறது மாதிரி இந்த ஜாதியை பத்தி, 4 வர்ணத்தை பத்தி, பிறப்பு பற்றி, பிராமணர்களும் அந்த பிராமணனோட சூத்திர பெண் சேர்ந்தா அதனுடைய ரிசல்ட் என்ன, சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பிராமணர்களோட சத்திரிய பெண், பிராமணர்களோட வைசிய பெண், இப்படியெல்லாம் இந்த ஜாதியை பிரிச்சு அவங்க வந்து எவ்வளவு தூரம் நம்முடைய மக்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். கணிதம் அந்த கண்டுபிடித்தது வந்து ஒரு ரிசல்ட், அதனுடைய ரிசல்ட் வரும். அதே மாதிரி இவங்க வந்து மனிதர்களையே அது மாதிரி சேர்த்து சேர்த்து இழிவுபடுத்தும் விதமாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 4 வருணங்கள் படைத்ததை பற்றியெல்லாம் குறிப்பிட்டாங்க. ஐயாவோட உரை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் குறிப்பாக எதுவும் குறிப்பிடவில்லை என்றால் என்னுடைய பொதுவான கருத்தை தான் நேரம் கருதி. அருமையான உரையாக இருந்தது. அறிவொழிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தாமோதரன் ஐயா, தாமோதரன் நீங்க சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயங்குளம் வாங்க ஐயா, வாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அறிவு ஒளி காணொலி 448வது நிகழ்வு. இந்து மதம் புதிர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்த நூலை 3வது தலைப்பாக இன்று ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்று சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் மிகச் சிறப்பாக கவிஞர் பொற்செழியன் தமிழில் பாடு இல்லையேல் நாட்டை விட்டு ஓடு என்ற ஒரு சிறப்பான பாடலை பாடினார். திராவிட கவி கலைச்செல்வி அவர்களும் அவர்களுடைய புதல்வர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் சிறப்பாக ஒரு பாடலை சேர்ந்து பாடினார்கள். தென்மொழி பண்ணன் அவர்களும் மிக சிறப்பாக பாடலை பாடினார்கள். பெருஞ்சித்தனார் எழுதிய இந்து மதம், தென்மொழி பண்ணன் பாடியது பெருஞ்சித்தனார் எழுதிய ஒரு இந்து மதத்தை பற்றிய, இந்த இஸ்லாமிய மதத்தை தழுவிய போது பாடப்பட்ட பாடல்களை ஒரு சிறப்பாக இந்து மதத்தின் கேவலங்களை பற்றி எல்லாம் சிறப்பாக பாடினார்கள். அனைவருக்கும் பாடல்கள் பாடிய அனைவருக்கும் நன்றி. தலைமுறையாற்றிய ஐயா தமிழ் சுடர் அவர்கள் ஒரு வரலாற்றை, ஒரு ஆரிய வரலாற்றை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். ரிக்வேதம் சுமார் கிமு 1500 1000க்குள்ளாக ரிக்வேதம் தோன்றியதை பற்றி எல்லாம் கூறினார்கள். கிபி 1200 தான் இன்னொன்று சொன்னார்கள். கிபி 2000 ரஷ்யாவிலிருந்து வந்தவர்கள் கூட என்று ஒரு நூல் கூறுகிறது என்பதை எல்லாம் குறிப்பிட்டார்கள். கிமு 800 வர்ண தர்மத்தை எதிர்த்து போரிட்டவர்களுள் இந்த வர்ம தர்ம இந்த ஆரியர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் கூட சேர்ந்து பௌத்தர்களும் சமணர்களும் சேர்ந்து அந்த ஆரியர்களை எதிர்த்தார்கள் என்பதை எல்லாம் சிறப்பாக கூறினார்கள். மிக சிறப்பாக தலைமை உரையாற்றினார்கள். இந்த ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி வந்த பிறகுதான் இந்த ஆரியர்களுடைய கொடுமையான சட்டங்கள், இந்த சதி, குழந்தை பாலியல் விவாகம், இன்னும் சில கொடுமைகளை எல்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் சட்டம் இயற்றி ஒழித்தார்கள் என்பதை எல்லாம் சிறப்பாக குறிப்பிட்டு ஒரு சிறப்பான தலைமை உரையாற்றினார்கள். சிறப்புரையாற்றிய ஐயா பில் ஆறுமுகம் அவர்கள் இன்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் இந்து மத புதிர்களை பற்றி மிக 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 சிறப்பாக இன்றைய புதிர்களாக 12, 13, 14, 15 அந்த புதிர்களை கூறுவதற்கு முன்னாலே இந்த திருமூர்த்தி, எனக்கு என்னுடைய நண்பர் ஒரு திருமூர்த்தி என்று இருக்கிறார். அவருடைய அந்த திருமூர்த்தி என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு இன்றுதான் அவர் ஐயா பில் ஆறுமுகம் அவர்கள் விளக்கிய பிறகுதான் அந்த நாளைக்கு அவருக்கு போன் பண்ணி பேச போறேன். திருமூர்த்தி நீ உன் பேர் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அது மிக சிறப்பான விளக்கம் திருமூர்த்தி என்பதற்கு. அடுத்து இந்த புதிர்கள், அம்பேத்கரின் புதிர்கள், புதிர் 12
பெண்கள் உயர்ந்தவர்கள், பெண்களை இந்த வேதத்திலே அந்த உயர்வாக காட்டியிருக்கிறார்கள். ஆண்களை தான் முதலில் உயர்வாக காட்டியிருந்தார்கள், பிறகு பெண் கடவுள்களை உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு பார்வதிக்கு எவ்வளவு சக்தி கொடுத்து இந்த பார்வதி தேவியை எல்லாம் அசுரர்களை வதம் செய்வது எல்லாம் கேட்டு அந்த கூறினார்கள். அடுத்து 13வது குதிரையிலே சூதாட்டம், ஆரியர்கள் சூதாட்டம் எப்படி ஆடினார்கள். நலன் ராஜ்யத்தை வச்சு சூதாடினா, பாண்டவர் ராஜ்யத்தோட கூடவே தன்னுடைய மனைவி 5 பேருக்கும் மனைவியான திரௌதியையும் வைத்து சூதாடினார்கள் என்பதையெல்லாம் குறிப்பிட்டார்கள். பின்னர் பாண்டு மனைவி குந்தி, கர்ணன் காது வழியாக பிறந்தது, இதெல்லாம் எனக்கு புதுசு. கர்ணன் பிறந்தான் என்பது தெரியும், சூரியனுக்கு பிறந்தான் என்பது தெரியும், ஆனால் காது வழியாக பிறந்தான் என்பதை எல்லாம் இன்றுதான் முதலாக நான் கேள்விப்படுகிறேன். மிக சிறப்பாக அந்த ஆரியர் சூதாட்டம். அடுத்து மது தயாரிக்கும் முறை, ஆரியர்கள் 14வது குறளிலே மது தயாரிக்கும் முறை, மது அருந்தினால்தான் தேவலோகத்தில் சென்றடைய முடியும், சொர்க்கத்தில் மோட்சம் கிடைக்கும் என்பதை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆரியர்கள் சோமபானத்தையும், அசுரர்கள் அதாவது சூத்திரர்களுக்கு சுராபானமும் தான் குடித்தார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிட்டார்கள். அடுத்து 15வது குதிரையிலே சிவன் அகிம்சை கடவுள், அன்பே சிவம் என்று கூறுகிறார்கள் என்பதெல்லாம் கூறிவிட்டு, அந்த அன்பே சிவம் சிவனுக்கு மனைவியாக ஒரு ரத்த வெறி பிடித்த துர்க்கையை, காளியை கடவுளாக வைத்திருக்கிறார்கள். சிவனுடைய மனைவியாக அந்த துர்க்கை தேவியை மனைவியாக அந்த ரத்த வெறி பிடித்தவை வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சிறப்பாக குறிப்பிட்டு, 4 வர்ணங்கள் எப்படி வந்தது, கலப்புக்கள் எப்படி வந்தன என்பதையெல்லாம் சிறப்பாக, இதெல்லாம் இதை அவர் தனியா ஒரு வாட்ஸ்அப்ல இந்த ஜாதிகள் எப்படி வந்தது என்பதையெல்லாம் ஒரு சிறிது வாட்ஸ்அப்ல போட்டு நம்ம தாமோதரன் ஐயாவுக்கு அனுப்பினால் நாங்களும் கொஞ்சம் விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அல்லது இந்த புத்தகங்கள், இந்து மத புதிர்கள் என்ற புத்தகத்தையாவது நாங்கள் வாங்கி படிக்க வேண்டும். மிக சிறப்பாக கூறினார்கள். அடுத்து இந்த 30 நம் நாட்டில இன்னைக்கு 30 கோடி ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது நாம சண்டாளர், ஏற்கனவே ஒருத்தர் சொன்னா சண்டாளர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, அதனால சொல்றேன். 30 கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அப்படியானால் பிராமணர்களுக்கு பிறந்தவர்களா என்ற ஒரு கேள்வியை அம்பேத்கர் கேட்கிறார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டார்கள். நம்ம மோடி பிரதமர் மோடி ஒண்ணு சொல்லியிருக்காரு, நம்ம இந்து மதம் அறிவியல் சார்ந்த மதம் இந்து மதம். அந்த காலத்திலேயே உடல் உறுப்பு மாற்று, தலையை அறுத்து பிள்ளையாருக்கு தலையை அறுத்து வச்ச அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் அந்த காலத்திலேயே நமது இந்துக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு அறிவியல் மாநாட்டிலே மோடி பேசியிருக்கிறார். அவர் இதையும் சேர்த்து பேசலாம். அடுத்து அந்த மாதிரி அறிவியல் மாநாடு நடக்கிறப்போ திருதராஷ்டிரன் எப்படி பிறந்தான் என்பதை பற்றியெல்லாம் அடுத்த அறிவியல் மாநாட்டிலே மோடி அவர்கள் பேச வேண்டும் என்பதையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்து மதம் அறிவியல் மதம் என்று மோடி கூறுவதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அம்பேத்கர் உயர்த்தி பிடிக்கும் பார்ப்பனர்கள் இடஒதுக்கீட்டை மறுப்பது ஏன் என்று முடிவாக கூறி தன்னுடைய சிறப்பான உரையை ஆறுமுகம் ஐயா அவர்கள் பேசி முடித்தார்கள். மிக சிறப்பான நிகழ்வு. அடுத்த நிகழ்வுக்காக அவர் பேசுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இந்து மதத்தின் புதிர்கள் ஒன்று அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தை வாங்கி என்னால் இப்பொழுதெல்லாம் படிக்க முடியாது, கண்ணிலே கோளாறு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அவ்வளவு தகவல்களையும் புத்தகத்தை படித்ததை விட மிக சிறப்பாக ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்கள் மிக தெளிவாக கூறி நம் எங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார்கள். மிக சிறப்பான உரை. வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். தாமோதரன் ஐயா, நீங்க தாங்க ஐயா, நீங்க வாங்கினீங்க. அறிவழி இயக்குனர் ஐயா சேர்லாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியார் செல்வனும் அவங்க திராவிட கவியும் இன்றைக்கு அந்த பாடல் அதை அழகா அதை கரெக்டா சிங்க் பண்ணி கொண்டு போகணும். அவங்க ஒரு வரி பாடும்போது ஒரு நடுவுல சில குரல்கள் கொடுக்கணும். ரொம்ப மிக மிக
சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பொற்செழியன், அவரும் இன்னைக்கு அவருடைய பாடலும் வேற ஒரு விதமா இருந்தது. நம்மளுடைய ஏகவரசன் அவர்கள், நம்ம இவரு தாமோதரன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நம்ம வைக்கணும். அதுல அவர் பெருஞ்சித்திரனார் கூட நெருங்கி பழகியவர், அவரை நேரில் பார்த்தவர் அப்படிங்கிற விதத்துல நம்ம அவர்கிட்ட கொஞ்ச நேரம் கேள்வி பதில்கள், அதுக்கப்புறம் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்படி தமிழ்ச்சுடர் அவங்க இன்னைக்கு பேசுனது ஒரு சிறப்புரை அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைமை உரை, மிக மிக சிறப்பு. அது என்னன்னா, அது ஒரு காம்பினேஷன், தமிழ்ச்சுடர் அப்புறம் பெல்லா ஆறுமுகம் ஐயா, அந்த காம்பினேஷனே ஒரு சிறப்பா செயல்படும் அப்படிங்கிறது ஒரு இது. ரொம்ப ரொம்ப ஐயாவனுடைய இன்றைக்கு பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து பெல்லா ஆறுமுகம் ஐயா அது பாட்டுக்கு அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டே போறாரு. அது அவரால் அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. அது பாட்டு கருத்துக்கள், அவர் படித்த செய்திகள் கொட்டிக்கிட்டே போறாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் பேசும்போது ஒரு ஒரு 60 வினாடிக்கு ஒரு தடவை அம்பேத்கர் சொன்னபடின்னு ஒரு வார்த்தை சேர்த்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சில வார்த்தைகள்லாம் கேட்கும்போது இது அம்பேத்கர் சொன்னாரா பெரியார் சொன்னாராங்கிற அளவுக்கு இருக்கு. இல்ல, உண்மையா சொல்றேங்க ஐயா. அது நான் சில நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பேன். சிலதுல நம்ம பாதியில போய் நுழைவோம். அந்த பாதியில போய் நுழையும் போது அந்த பேச்சாளர் யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னு ஏன்னா திடீர்னு வரலாம் இல்லையா. இப்ப நம்ம இது கூட நம்ம யூடியூப்ல போடுறோம். திடீர்னு ஒருத்தவங்க கேட்கறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெரும்பாலும் என்ன நினைப்பான், இது பெரியார் சொன்னது அப்படின்னு. ஆனா அம்பேத்கர் பெரியார் அளவுக்கு அவரும் வீரியமா நிறைய சொல்லியிருக்காரு அப்படிங்கிற உணர்த்தும் வகையில அந்த பேச்சுல சிலதெல்லாம் இது வேணும். உதாரணத்துக்கு இப்ப நேற்று நான் பேசினதுல அந்த ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பெரியார் பாதை அமைச்சு கொடுத்துட்டாரு. நம்ம ஆளுங்க நீதிபதி ஆயிட்டாங்க. எல்லாம் இருந்தாலும் அந்த புத்துலகம் இன்னும் நம்மளுக்கு கிட்ட இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் விவரமா சொல்லி இருக்கணுமோ அப்படிங்கிறது கூட எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அந்த மாதிரி ஐயா அவர்கள் இன்னும் பேசும்போது கொஞ்சம் நடுவுல அது குறிப்பா அம்பேத்கரை பத்தி பேசும்போது ஒரு 30-40 வினாடிகளுக்கு ஒரு தடவை அம்பேத்கர் சொன்னார் அப்படின்ற ஒரு இது சேர்த்தா நல்லா இருக்கும். மிகச்சிறப்பு. எங்களுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு இல்லை, அது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த வெளி உலகத்துக்கு பெல் ஆறுமுகம் ஐயாவை காட்டுகின்ற அந்த பெருமை ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒன்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. போன வருஷத்துக்கு முன்ன வருஷம்லாம் நம்ம பாட்டுக்கு ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு இரவு 8 மணில இருந்து ஒரு 10-10:30 மணி வரைக்கும் நமக்கான நேரம்னு நம்ம செயல்படுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஐயா எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஐயாவனுடைய அதாவது நம்ம சோம வேலாயுதம் ஐயாவனுடைய அந்த கருத்துரை இருக்கு பாருங்க, அதே ஒரு புத்தகமாவோ அல்லது ஒரு தனி நிகழ்ச்சியாவே அந்த மொத்த ரெக்கார்டிங் போடலாம். அந்த அளவுக்கு எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய வயதுல அவர் பார்த்த காட்சிகள், அவர் ஈடுபட்ட நிகழ்ச்சிகள், இந்த நீங்க தலைமை உரையோ அல்ல சிறப்புரையில பேசினவங்க பேச்சிற்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக அழகாக
நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு நல்ல வழிகாட்டியாக அவங்க இருக்காங்க. அதனால நம்முடைய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக போகணும். பெல் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ்ச்சுடர் ஐயா, அடுத்த பேச்சுக்கு நீங்க தயாராகணும். ஆறுமுகம் ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ஏற்புரையாக ஐயா பில் ஆறுமுகம் ஐயா. வணக்கம்யா. இப்ப ஐயா சேர்நாதன் அவர்கள் சொன்னதுக்காக இன்னொரு செய்தியை படிக்கிறேன். இது யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்து மதத்தை ஒட்டிய எல்லா விழாக்களையும் புனித நாட்களையும் நாம் இதுவரை பின்பற்றினோம். இனி அவற்றை கைவிட வேண்டும். இந்து மத சடங்குகள் மத அடிப்படையிலும் சரி, தர்ம நியாய அடிப்படையிலும் சரி, சரியானவையா என்னும் பிரச்சனையை நாம் ஆராய வேண்டும். சில சடங்குகள் கேலிக்கூத்தாக விளங்குகின்றன. சான்றாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பகவான் சங்கரர் பெயரில் சிலர் உண்ணாம நோன்பு இருக்கிறார்கள். சங்கரருடைய லிங்கம் எதுவென்று யாராவது சிந்தித்தது உண்டா? அது வேறு ஒன்றுமில்லை, ஆண் பெண் சங்கமத்தின் குறியீடுதான். இத்தகைய அருவருக்கத்தக்க விஷயங்களை நாம் பாராட்டி கொண்டிருக்க வேண்டுமா? ஓர் ஆணும் பெண்ணும் தெருவில் பகிரங்கமாக நாய்களைப் போல் கலேவி செய்வார்களே ஆனால் அந்த கலவியை நாம் மலர்கள் தூவியா வணங்குவோம், காலணிகள் எடுத்து வீச மாட்டோமா? அதே காரியத்தை சிவனும் பார்வதியும் பகிரங்கமாக செய்யும் போது வணங்குவது சரியான்னு கேட்கிறாரு. இது யார் சொன்னது? அம்பேத்கர் தாங்க. அம்பேத்கர். நீங்க யாருன்னா நீங்க பெரியார்னு சொல்லிடக்கூடாதுன்ற நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. கீழே பெரியார்னு போட்டாலும் பொருந்துங்க. பெரியார் சொன்னது அதே அம்பேத்கர் சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அவர் எப்படி விமர்சனம் செய்தாரோ அதே போல அவரும் விமர்சனம் செய்திருக்கிறார். அப்புறம் கணபதியின் கதையும் இதேதான். ஒருமுறை பார்வதி நிர்வாணமாக குளித்துக் கொண்டிருந்தார். சங்கரர் வெளியே போயிருந்தார். இடையூறு எதுவும் இல்லாமல் இருப்பதற்காக பார்வதி தம்முடைய மேனி அழுக்குகளை தான் திரட்டி அதை கணபதியாக வெளியில் காவலில் நிறுத்தியிருந்தார். இந்த துர்நாற்றம் அடிக்கும் அழுக்குருடைய கடவுள் என்று நம்பலாமா? இது யாரும் அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க. துர்நாற்றம் பிடித்த அழுக்குருடைய கடவுள் என்று நம்பலாமாங்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அம்பேத்கரும் பெரியாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த கணபதியை வச்சுதான் RSS காரன் இந்து மதத்துக்காரன் இன்னைக்கு வந்து நாட்டையே கலவரக்காராகிட்டான். அவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு அம்பேத்கர் வந்து எங்க ஆளுன்னு சொல்லிக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை வந்து அம்பேத்கர் இப்ப சொன்னதெல்லாம் சில சொன்னீங்கல்ல, இதெல்லாம் தயாரா ரெடியா வச்சுக்குவோம். இவன் அம்பேத்கரை எப்ப நம்ம பாப்பான் உச்சியில கொண்டு போறோம்னா அப்பதெல்லாம் வெளியில விடுவோம். ஆமா ஆமா. ஐயா மாதிரி வந்து சொல்லுங்க. ஆணித்தரமா வந்து அந்த அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. ஐயா கூட சொன்னாங்க வந்து இவரு ஐயா துரைராஜ் கூட சொன்னாங்க, இந்த புத்தகங்கள் படிக்கணும்னு. அந்த புத்தகங்கள் நிச்சயம் கிடைக்காது. எப்ப கிடைக்காதுன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்கும் வரை கிடைக்காது. ஏன்னா எப்ப இங்க வெளியீடு இல்லை, இப்ப புதிய வெளியீடுகள் இல்லை. மத்திய அரசாங்கம் இதை வெளியிட்டது. எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிட சொன்னாங்க. தமிழ்ல வந்து NCBH தான் வெளியிட்டது. அந்த NCBHல அந்த புத்தகங்கள் எதுவுமே இல்லை, இப்ப கைவசம் இல்லை, ஸ்டாக் இல்லை. நாங்க போன 2 வாரத்துக்கு முன்னால கூட ஐயாவும் தமிழ்ச்சியர் நானும் போய் கேட்கும்போது அந்த ஒரு பழைய வந்து ரொம்ப இத்து போன புத்தகங்கள ஒரு 10 புத்தகத்தை கட்டி வச்சிருக்கான். அவ்வளவுதான் இருக்க வந்துட்டேன். அம்பேத்கருடைய நூல்களை வெளியிடக்கூடாது, இந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே இந்த பிஜேபி அரசாங்கம் உறுதியாக இருக்குது. பிஜேபி அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டுல வெளிவந்த புத்தகம் அது. மத்திய அரசாங்கம் அது வெளியிட்டு கொண்டிருந்தது. காங்கிரஸ் இருக்கின்ற வரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது. VP சிங் அவர்களும் அதற்கான ஆணையை பிறப்பித்தார்கள். தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நான் அப்போ வாங்கினதான் நாங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதியா வர 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 நாங்க வாங்கிக்கிட்டே இருந்தோம். அதுல ஒரு சில தொகுதியில் எங்கள்கிட்ட இல்ல, ஒரு 8 பாகம் எங்கள்கிட்ட இல்ல, மீதி எல்லாம் எங்களுக்கு ஆங்கிலத்துல வேணும்னா இதுல இருக்கு இல்லைங்களா, இன்டர்நெட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இப்ப இந்த புத்தகமே இன்டர்நெட்ல இருக்கு, தமிழும் இருக்கு. தமிழ்ல உள்ளதும் வந்திருக்கு. நம்ம அந்த அளவுக்கு இன்டர்நெட்ல போய் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இல்ல இப்ப இன்னைக்கு இவங்க பிரிண்ட்லயே வரலன்னும் போது கேக்குறேன் நானு. அப்படி ரொம்ப ஆவணமாக இருக்கு. எழுத்து வடிவத்துல இது முழுக்க 37 பாகம் தொகுதியும் கிடைக்கிறது.
அது இன்டர்நெட்ல இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. நம்முடைய தோழர்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் வேற யாரும் இல்லை, நம்முடைய தோழர்கள் அம்பேத்கருடைய அந்த கருத்துக்களை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருக்கு, ஆவணங்கள் இருக்கு. ஆனா கடைகளில இந்த NCBHல கிடைக்காது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருந்தது. அனைவரும் கருத்து சொல்லி இருக்கிறீர்கள். ஐயா, முதல்ல வந்து நம்முடைய ஐயா தமிழ்ச்சுடருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பானதற்கான தலைமை உரை. இதில் பாடல் பாடிய அத்தனை பேரும் மிக சிறப்பாக பாடினார்கள். ஐயா ஈகவரசன் அவர்களும் தமிழ்ச்சுடர் அவர்களும் அம்மா கிரேசி அவர்களும் நாங்களாம் ஒரே ஊர்ல இருக்கோம், ஒரே பகுதியில் இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது ஈகவரசன் அவர்கள் என்னோடு வெல் நிறுவனத்திலே பணியாற்றியவர். ஒரு சில காரணங்களால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர். அது வந்து இந்த இதுதான் அவருடைய தமிழ் உணர்வு தான் காரணம். தென்மொழியில ஈடுபாடு, பெருஞ்சித்திரனுடைய தொடர்பு, பொழிலனுடைய தொடர்பு, இதன் காரணமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். இருந்தாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்கு படிக்க வைத்து அவர் PHL வந்து இழந்ததை தன்னுடைய மகன்களை வச்சு இப்போ வசூல் பண்ணிட்டு இருக்காரு. 2 மகன்களும் PHL ஊழியர் இருப்பார். அவருடைய 2 மகன்களும் பெல் நிறுவனத்தில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மகள் ஒருவர் கால்நடை மருத்துவராக இருக்கிறார். இன்னொரு மகளும் சிறப்பாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்ல வாழ்க்கை தான். அவர் வந்து அவர் இழந்த வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அதை மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறார். அவர் எங்களோடு இருப்பது எங்களுக்கு பெருமை, அவரோடு இருப்பது எங்க எல்லாமே எங்களுக்கு பெருமை தான். ஏன்னா அவரோடு இணைந்துதான் நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஐயா தமிழ்ச்சுடர் அவர்கள் தமிழ் வழி பள்ளி நடத்திய பொழுது அந்த தமிழ் வழி பள்ளியினுடைய முதல்வராக இருந்து அதை சீரும் சிறப்புமாக நடத்தி வந்தார்கள். எனவே அந்த தென்மொழி பண்ணன் ஈகவரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாடியது மிக சிறப்பு. அதுபோல இன்றைக்கு அம்மா கலைச்செல்வர்களும் அவருடைய மகன் பெரியார் செல்வன் அவங்க வந்து எவ்வளவு ஆர்வம், அதை தினமும் கலந்துக்கிட்டு ஆர்வமா வந்து பேசுறாரு பாருங்க. அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஐயா அமர்சிங் அவர்கள் இன்னைக்கு என்ன காரணத்தினால இங்க வந்து போய் கருத்து சொல்லல, வேலை சுமை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு அத்தனை பேரும் ஐயா சிகாகோ சோபா வேலை ஐயா ஏதோ பேச வந்தாங்க. சரிங்க, அவங்க பேசலாம். அதையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பேசலாம். சரிங்க சரிங்க சரி. இல்ல, இந்த பதிப்பகத்தை தான் கேட்க நினைச்சேன். நல்லா சொன்னீங்க. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ரொம்ப அருமையா புத்தகங்கள் வெளியிடுவாங்க. நான் அங்கே இந்தியாவில் இருக்கும்போது நிறைய வாங்கி படிச்சிருக்கிறேன். இதுல வந்து கார்த்திகைன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் அந்த கார்த்திகை சோமவாரம் இருக்கே, அதை பத்தின ஒரு சின்ன எபிசோட். கார்த்திகை சோமவாரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கார்த்திகை மாசம் வர ஒரு பர்டிகுலர் திங்கக்கிழமைக்கு அந்த லீவ் விடுவாங்க. சர்க்கார் லீவு, அரசாங்க லீவு. அத வந்து ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கார்த்திகை சோமவாரம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன்ட்ட கேட்குறாங்க. போன வருஷம் லீவ் விட்டுருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. இல்ல, ஏன் போன வருஷம் இல்லையே, இது எது கேட்கற அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து கார்த்திகை சோமவாரங்கிறது கார்த்திகை மாசத்துல வர்ற ஒரு திங்கக்கிழமை. ஏன் போன வருஷம் விடல அப்படின்னு சொன்னா, இட் ஃபெல் ஆன் சண்டே அப்படிங்கிறான் இந்த கிளார்க்கு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்படி சொல்லி அந்த லீவை வாங்கினான். சோமவாரம்னால திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை போன வருஷம் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லீவ் வாங்குறான். இது போல நிறைய அக்கிரமங்கள் அவங்க செய்வாங்க. அபிஷியலா இருக்கும்போது இந்த கிளார்க் லெவல்லயே செய்வாங்க. வேற அதுல வந்து அந்த காலத்துலாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, ஒரு கோட் ஒன்று இருக்கும். துரைய பார்க்க போனா கோட்டோட தான் போகணும். அதுக்கு பேரே ஜமாபந்தி கோட்டுன்னு பேரு. அதுல போனா ஒரு கோட்டு இருக்கும், அதை யார் வேணாலும் உள்ள போறப்ப எடுத்து மாட்டிட்டு போகணும் உள்ள. இந்த வேலைக்காரர்கள் எல்லாருமே அவங்க வந்து அந்த கோட்டை மட்டும் மாற்றுறதில்ல, இது போல செய்திகளையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதான் முக்கியம். அந்த பார்ப்பன சூது பலவிதமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்து இந்த சண்டாளர்களை பத்தி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப நாம் தவிர்க்கப்பட வேண்டிய சொல்லு. இது வந்து அக்னிகோச்சரம் தாத்தாச்சேரியார் சொல்றாரு அதை பத்தி. அது வந்து பலவிதமானது. அர்த்த ஜனங்கள், அந்தர்ஜனங்கள்னு சொல்லுவாங்க. அந்தர்ஜனங்கள்லாம் மலையாளத்துல ஏற்பட்ட ஒரு இது.
அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கும். நீங்க சொன்னது வந்து என்னுடைய இது வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமா வச்சுட்டு அந்த இளைஞர்கள் மேல படிச்சு வர்றதுக்கு நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் திரும்பி சொல்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா, அந்த சண்டாளர்கள் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஈன ஜாதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்ன? அது சும்மா ஒரு வகை சொல்லா அல்லது அது ஒரு ஜாதியா என்னங்கிறது தெரியல. அது ஒரு பாடல் இருக்குங்க, பழைய பாடல். ஆ அது பெண்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல.